கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே நாம் ஒன்று சேர தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மை அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த அந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமையை செலுத்தி கொண்டு கோத்தகிரி பகுதியிலே இருக்கிற உங்கள் அன்பு சகோதர சகோதரனுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் கூட உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு குயவனும் களிமண்ணும். குயவனும் களிமண்ணும். ஆதார வசனம் ஏசாயா 64 அதிகாரம் 8வது வசனம். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. இது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிட்ட ஒரு வசனமா இருக்குது. இதுல அவர் சொல்ல வந்துட்ட விஷயம் என்னன்னா, பிதாவாகிய தேவனை குயவன் அப்படின்னு சொல்லி முழு மனுக்குலத்தை என்ன சொல்றாருன்னா களிமண் அப்படின்னு சொல்றாரு. அதான் இங்க சொல்ல வருது. இப்பொழுதும் கர்த்தாவே, முழு மனுக்குலமும் சொல்ற மாதிரி, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் எல்லாம் யார் அப்படின்னா களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவ, நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை அப்படின்னு பழைய ஏற்பாட்டு காலத்துல ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா அந்த ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். இதே புதிய ஏற்பாட்டு காலத்துல அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது எபேசியர் 2 அதிகாரம் 10வது வசனம். எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தை ரொம்ப நல்லா கவனிக்கணும். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். இதுவும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்மளை வடிவமைக்கக்கூடிய ஒரு காரியமாக தான் இங்க சொல்லியிருக்கு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னதுக்கும் அப்போஸ்தலன் பவுல் சொல்றதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி முழு மனுக்குலத்தை பத்தி சொல்றாரு. இங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது சபையை, பரிசுத்தவான்களை குறித்து இங்க சொல்லக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. நாம் எதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கறத இந்த வசனத்துல சொல்ல வர்றார். அப்ப நம்ம இந்த விலையேற பெற்ற சத்தியங்களை கேட்டிருக்கிறோம், மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்குள்ள வந்திருக்கிறோம், சகோதர சகோதரிகளாய் கூடி வரோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் இடையில வாய்ப்பு கிடைக்கும் போது சகோதர சகோதரிகள் கூடி வரோம். மற்ற நாட்கள் எல்லாமே நம்ம எப்படிப்பட்ட ஜனங்களா வாழ்றோம்? தேவனுடைய பிள்ளைகளா வாழ்றோம் அப்படின்னு வச்சுக்குவோம். அப்படித்தானே வாழ்றோம். வச்சுக்கிறது என்ன பிரதர்? வாழ்றோம். சரிங்களா? எதுக்காக நாம அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றோம்? எதுக்காக இந்த சத்தியங்கள் கேட்டோம்? எதுக்காக இப்படி சபை கூடி வரோம்? எதுக்காக இந்த மாதிரி ஒரு சில காரியங்களை தேவன் நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கிறார்? இதனுடைய பிரதி விளைவு நாம என்ன செய்யணும்னு சொல்லி இதையெல்லாம் செஞ்சிருக்கிறாரு. இந்த வசனத்துல இருக்கு. நீங்க என்ன பாக்குறத விட வசனத்தை பாத்தீங்கன்னா சரியா இருக்கும். எதுக்காக நமக்கு இந்த சத்தியம் தேவன் கொடுத்தார்? எதுக்காக இந்த சத்தியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்? எதுக்காக இது போன்ற சபை கூடி வர்றோம்? மற்ற 6 நாள்ல நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வசனத்துல சொல்லியிருக்கிறார். எதுக்காக? நற்கிரியைகள் செய்கிறதுக்கு. நல்லா கவனிச்சீங்கன்னா அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்காக நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாராம்? கிறிஸ்து இயேசுவுக்குள் பிதாவாகிய தேவன் சிருஷ்டித்திருக்கிறாராம். அப்ப நம்மள இந்த சத்தியத்துக்குள்ள கொண்டு வந்ததோட ஒரே நோக்கம் என்னது? நாம நற்கிரியைகள்னா அது நமக்கு என்னமோ ஒரு அந்நிய பாஷை மாதிரி இருக்கும். நாம நன்மை செய்கிறதற்கு, மற்றவங்களுக்கு நல்லது செய்யறதுக்காகத்தான் இந்த சத்தியத்துக்குள்ள நம்மளை தேவன் கொண்டு வந்தாராம். இப்ப நம்மளே ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம். நாம மற்றவங்களுக்கு நல்லது செய்யறோமா, தீமை செய்யறோமா? குடும்பத்துல இருந்து ஆரம்பிக்கணும் இல்லைங்களா? குடும்பத்துல கணவன் மனைவிக்கு நாள் முழுக்க நன்மை செய்கிறவரா இருக்கிறாரா, தீமை செய்யக்கூடியவரா இருக்கிறாரா? அதே போல சகோதரிகள், மனைவி கணவனுக்கு நாள் முழுவதும் நன்மை செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்களா, தீமை செய்யக்கூடியவங்களா இருக்காங்களா? இதுக்கு தாங்க நம்மள இந்த சத்தியத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். குடும்பத்துல நாம மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவங்களா இருக்கிறோமா? ஏன் தான் இவரை கல்யாணம் பண்ணணும், ஏன் தான் இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாட்சி இருக்குதா? இல்ல, மனைவியை கண்டடைகிறவன்
வசனமெல்லாம் மறந்து போச்சு பிரதர். நன்மையை கண்டடைகிறான் அப்படின்னு வீட்டுக்காரர் சொல்ல முடியுமா? அது ஏன் வீட்டுக்காரருக்கு மட்டும்? அப்ப மனைவி சொல்லணும், கணவனை கண்டடைகிறவங்க நன்மையை கண்டடைகிறாங்க சொல்ல முடியுமா? அப்படி இருந்தா தாங்க நம்ம இங்க சபைக்கு வர்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. நம்ம இந்த சத்தியத்துக்குள்ள வந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. எனக்கு A to Z பைபிள்ல எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாம வீட்டுல ஒருத்தருக்கு நன்மை செய்யக்கூடிய அந்த இது வராம சுயநலம் பிடித்தவர்களா நம்ம இருந்துட்டு இருந்தோம்னா நம்ம இந்த சத்தியத்துக்குள்ள வந்து அவ்வளவு படிச்சு பேசி பிரயோஜனமே இல்லைங்க. தேவன் அதைத்தான் ஃபர்ஸ்ட் பார்க்கிறார். இந்த சத்தியத்தை இவங்களுக்கு கொடுத்தனே, இவங்க நற்கிரியைகள் செய்யறாங்களா? அடுத்து வேலை செய்யற இடத்துல மற்றவங்க சொல்ல முடியுமா, இந்த சகோதரன் வேலையில இருக்கிறதுனால, இந்த சகோதரி வேலையில இருக்கிறதுனால ஒரு நன்மைங்க, இவங்க எங்களுக்கு எப்படி இருக்கிறாங்க, அங்க போட்டு கொடுத்து இங்க போட்டு கொடுத்து வேலையெல்லாம் பாக்குறாங்க அப்படின்னு நம்மளை பத்தி சாட்சி சொல்லிடுவாங்களா? இல்ல நாம நல்லது செய்யக்கூடியவங்கன்னு நம்மளை பத்தி சொல்லுவாங்களா? அடுத்து சபை. சபையில கூடி வரமே நம்மனால இந்த சபை ஐக்கியத்துக்கு என்ன நன்மை இருக்கு? அப்படி இருந்துச்சுன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம இந்த சத்தியத்துக்குள்ள இருக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அப்ப தேவன் ஒண்ணு செய்யணும்னு ஆசைப்பட்டாருன்னா நம்ம மூலமா அது எப்படி இருக்கும்? ஏன்னா இன்னைக்கு பிதாவாகிய தேவன் நேரடியா வந்து ஏதாவது இங்க செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஆனா அவர் செய்ய முடியும். யார் மூலமா செய்ய முடியும்? நம்ம ஒவ்வொருத்தர் மூலமா செய்ய முடியும். அப்ப நாம இன்னைக்கு தேவனுடைய செய்கையா இன்னைக்கு நாம இருக்கிறோமா? தேவன் இங்க நம்ம வீட்டுல வேலை செய்யற இடத்துல ஒண்ணு செய்யணும்னு ஆசைப்பட்டாருன்னா அது யார் மூலமா தான் செய்ய முடியும்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம மூலமா மட்டும்தான் செய்ய முடியும். அப்ப நம்ம மூலமா அதை அவர் செய்ய முடியுதா இல்ல தடையா இருக்கிறோமா? நாமளே சிந்திச்சு பார்க்கணும். இதுதான் நம்ம பார்த்துட்டு இந்த ஒரு பகுதி. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, முழு மனுக்குலம் பிதாவாகிய தேவனை உயர்த்தி பேசுகிறது. நீங்க குயவன், நாங்க களிமண்ணு. இங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது கூட நாமளும் கூட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா ஒரு களிமண்ணா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பிதாவாகிய தேவனால் நம்மளும் கூட என்ன ஆகிட்டு இருக்கோம் தெரியுங்களா? வணையப்பட்டு கொண்டு இருக்கிறோம். சரி, இப்ப இந்த களிமண், இந்த குயவன், இதெல்லாம் எங்க ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி வேதத்துல நம்ம பார்க்கும்போது முதல் இந்த களிமண்ணை எடுத்து பாத்திரங்கள் செய்யக்கூடிய அந்த ஒரு காரியத்தை யார் செஞ்சுக்கிட்டு இருந்தா? களிமண்ணினுடைய பின்னணி. அப்ப இந்த களிமண்ணினுடைய பின்னணி முதல் இந்த களிமண்ணை எடுத்து ஒரு பாத்திரம் செய்யக்கூடிய இந்த பழக்கம் எங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி வேதத்துல நம்ம பார்க்கும்போது எகிப்து தேசத்துலதான் முதல் என்ன ஆயிடுக்குன்னா இந்த குயவன், இந்த களிமண், இந்த காரியங்கள்லாம் ஆரம்பிச்சிருக்குங்க. வசனம் நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 81:5 மற்றும் 6. நாம் அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார். 6வது வசனம். அவன் தோளை சுமைக்கு விலக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டதுன்னு இருக்கு இல்லைங்களா? எகிப்து தேசத்துல இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல வரும்போதுதான் அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது அப்படிங்கும்போது அந்த கூடைங்கிறது ஒரு சில மொழிபெயர்ப்புகள்ல பானை அப்படின்னு வருது. அப்ப முதல் எகிப்து தேசத்துலதான் இந்த குயவன், களிமண், இந்த காரியங்கள் அங்க இருந்திருக்குது. பானை செய்யக்கூடிய ஒரு காரியம், களிமண்ணை எடுத்து செய்யக்கூடிய காரியம் எகிப்து தேசத்துல இருந்திருக்கு. இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைகள் அங்க இருக்கும்போது இதை கத்துக்கிட்டாங்க. இப்ப இதை கத்துக்கிட்டு அவங்க எகிப்து தேசத்துல இருந்து வெளியே வந்துட்டாங்க. இப்ப கானான் தேசம் வந்துட்டாங்க. இப்ப கானான் தேசம் வந்த பின்னாடி வனாந்திரத்துல வரும்போதே எகிப்து தேசத்துல கத்துக்கிட்டதை சும்மா விட மாட்டாங்க. அப்படி என்னத்த செஞ்சாங்க? எகிப்துல கத்துக்கிட்ட ஒண்ணு செஞ்சாங்க வனாந்திரத்துல. பொன் கண்ணுக்குட்டி செஞ்சாங்க இல்லைங்களா? அதையே செஞ்சவங்க இந்த மாதிரி பானை செய்யறதையெல்லாம் விட்டுருவாங்களா? இப்ப கானான் தேசம் வந்துட்டாங்க. கானான் தேசம் வந்த பின்னாடி இந்த குயவன் வேலைய 12 கோத்திரத்துல எந்த கோத்திரத்தை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா யூதா கோத்திரம் தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த குயவன் வேலைய அவங்க இந்த களிமண்ணை கொண்டு பானை செய்கிற வேலையை அவங்க செஞ்சிருக்கிறாங்க. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். 1 நாளாகமம் 4:23. இவர்கள் குயவராயிருந்து நெத்தாயீமிலும்
கெதேராவிலும் குடியிருந்தார்கள். போதும். இவர்கள் குயவராயிருந்து அடுத்த வசனம், மேல் வசனம் பாருங்க. 1 நாளாகமம் 4:21. யூதாவின் குமாரனாகிய சேலாகின் புத்திரர். போதும். இந்த யூதாவின் குமாரர் சேலாகின் புத்திரர் தான் இந்த குயவன் வேலையை செஞ்சிருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் எதுக்கு பார்த்துட்டு இருக்கோம்? நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நாங்க கேட்டுட்டு இருக்கோம். இந்த குயவன் களிமண்ணுடைய பின்னணி எங்க இருந்து இந்த களிமண் குயவன் இது ஆரம்பிச்சிச்சுன்னா, எகிப்துல ஆரம்பிச்சிருக்கு. கானான் தேசம் வந்த பின்னாடி யூதா கோத்திரத்தார் தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த குயவன் களிமண் அந்த காரியங்களை அவங்க செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு இதை கொண்டுதான் நாம இன்னைக்கு நமக்குரிய பாடங்கள் நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, பிதாவாகிய தேவன் இந்த பூமியில தன்னுடைய ஜனங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை விளங்க பண்ணணும்னு வைங்களே, பரலோகத்துல இருக்கிற அவர் மனசுல இருக்கிற விஷயத்தை எல்லாம் நேரடியா சொன்னார்னு வைங்க, நமக்கு ஒண்ணுமே புரியாது. அதனால என்ன பண்ணுவாருன்னா, இந்த பூமியில நம்ம பார்க்கிற காரியங்களை வச்சு நமக்கு ஒரு சில காரியங்கள் சொல்லி கொடுப்பார். உதாரணத்துக்கு, நேபுகாத்து நேச்சார் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணுவாருங்க, கனவுல ஒரு பெரிய சிலையை காமிப்பாரு. அவருக்கு அது என்னன்னே புரியாது. அதுக்கு ஒரு ஆளை வச்சிருப்பாரு. யாருங்க? தானியேலை. இப்ப தானியேலை வச்சு என்ன பண்ணுவாருன்னா, அந்த சிலைக்கான விளக்கங்களை சொல்லி கொடுப்பாரு. இதே தானியேலுக்கு அதை சொல்லணும்னா எப்படி காமிப்பாருங்க? பெரிய பெரிய மிருகங்களா காமிச்சு அதுக்கு ஒரு சில விளக்கங்கள் சொல்லி கொடுப்பார். பாருங்க, இப்படி தேவன் ஒவ்வொரு காரியத்துக்கும் பூமியில இருக்கிற காரியங்களையே அடையாளங்களா வச்சு என்ன பண்ணுவார்னா விளக்கி சொல்வார். ஒரு சில நேரங்கள்ல அந்த தீர்க்கதரிசிகளை என்ன தெரியுங்களா பண்ணுவாரு, அவங்களையே அந்த அனுபவத்துக்குள்ள நடத்துவார். ஓசியா தீர்க்கதரிசியை கூப்பிட்டு, நீ போய் என்ன பண்ணு, ஒரு வேசிய திருமணம் பண்ணு, அப்புறம் அந்த வேசி உன்னை விட்டு போவாங்க, மறுபடியும் அந்த வேசியை நீ சேர்த்துக்க, இப்படித்தான் நான் என்னை விட்டு விலகி போற இந்த இஸ்ரேல் ஜனங்களை நான் சேர்த்துக்கிறேன். அந்த அன்பை காமிக்கிறதுக்கு இப்படி அடையாளங்கள் பயன்படுத்துவாருங்க. ஏசியா தீர்க்கதரிசி என்ன தெரியுங்களா பண்ணுவாரு, நிர்வாணமா நடக்க வைப்பாரு. துணியெல்லாம் இல்லாம நடக்க வச்சு, என் ஜனங்கள் நாளைக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள வருவாங்க, செருப்பு போடாத, இப்படியே நீ இதான் நடந்து போ, இதை ஜனங்கள் பார்த்து என்னன்னு கேட்பாங்க அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரிதான் நாளைக்கு என்னுடைய ஜனங்களினுடைய நிலைமை வரப்போகுது. இப்படியெல்லாம் என்ன பண்ணுவார்னா, ஒரு சில அடையாளங்களை ஜனங்களுக்கு தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் பொருட்கள் மூலமாகவும் தேவன் வெளிப்படுத்துவார். இப்ப இங்க நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா தம்முடைய பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை தேவன் வெளிப்படுத்துறார். எப்படியெல்லாம் வெளிப்படுத்தினார் அப்படின்னா, உவமைகள் மூலமாக. நீங்களே உலகத்துக்கு என்னவா இருக்கிறீங்க? உப்பா இருக்கிறீங்க. உப்பை வச்சு எப்படி நீங்க இருக்கிறீங்க, எப்படி நான் சபை வகுப்பாரை உருவாக்குகிறேங்கிறத ஒரு உப்பை அவங்களுக்கு காமிச்சு. ஏன் அவங்களுக்கு உப்பை காமிச்சாரு? அதுதான் அவங்களுக்கு பிரபலமா பார்க்கக்கூடிய ஒரு பொருளா இருந்துச்சு. சரிங்களா? இப்ப அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, மீன், விதை, கோதுமை, இந்த மாதிரி என்ன பண்ணாருன்னா, அவங்க பார்த்த விஷயங்களை வச்சு அவங்களுக்கு என்ன பண்ணுவார்னா, தம்முடைய பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அங்க சொல்லி கொடுப்பார். ஏன் இப்படி பார்க்கிற விஷயங்களை வச்சு சொல்லி கொடுத்தார்? ஏன் உவமைகளா பேசினார்னா, அப்பதான் இவங்களுக்கு கொஞ்சமாச்சு என்ன ஆகும், புரியுங்கிறதுக்காக. மார்க்கு 4:33 வசனம். மார்க்கு 4:33. அவர்கள் கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக உவமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். ஏன் உவமைகளா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசினார் அப்படின்னா, இங்க வசனத்துல நம்ம பார்க்கும்போது, அவர்கள் கேட்டு அறியும் திராணிக்கு தக்கதாக. இதை இன்னொரு மொழிபெயர்ப்புல நீங்க பாத்தீங்கன்னா, அவர்களுடைய புரிந்து கொள்ளும் திறனுக்கு ஏற்றபடி. எதை சொன்னா இவங்களுக்கு புரியும் அப்படிங்கிறத வச்சு என்ன பண்ணியிருக்கிறார்னா அங்க விளக்கி சொல்லி இருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏன் ஒரு சில உலக பொருட்களை காமிச்சு தேவன் தம்முடைய ரகசியங்களை பகிர்ந்துகிட்டார் அப்படின்னா, அப்பதான் அவங்க புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்றாருன்னா, இதே காரியத்தை எடுத்து வச்சு ஒரு குயவன், ஒரு களிமண் எப்படியாய் அது உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லும் போது, ரோமர் 9:21 வசனம். ரோமர் 9:21. மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? நல்லா கவனிச்சிங்களா? மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே, ஒரே களிமண்ணை எடுக்கிறாரு. அதை எடுத்து என்ன பண்றாருங்க குயவன், ஒரு சில பாத்திரங்களை என்ன பண்றாரு, ஷோகேஸ்ல வைக்கிற மாதிரி எல்லாரும் பார்த்து பிரமிக்கிற மாதிரி பண்றாரு. ஒரு சில பாத்திரங்களை அதே களிமண்ணை வச்சு என்னன்னு பண்றாரு, ஒரு கனவீனமான காரியத்துக்கு யாரும் மதிக்காத ஒரு பாத்திரமா என்ன பண்றாருன்னா உருவாக்குகிறார். இப்ப நம்ம தான் அந்த பாத்திரம்னு வச்சுக்குவோம்.
இப்ப நம்மள கொஞ்சம் பேர் இருக்கோம் இல்லைங்களா, இதுல கொஞ்சம் பேரை கனவீனமாவும் கொஞ்சம் பேரை கனமாவும் தேவன் படைச்சார், அதாவது உருவாக்குனார்னு வைங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? கனமா உருவாக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவோம்? எப்பா என்ன பாரு அப்படின்னு சொல்லி என்ன ஆயிக்குவோம்? சந்தோஷப்படுவோம். கனவீனமா உருவாக்கப்பட்டவங்க என்ன நினைப்போம்? அவங்கள பாரு என்ன மாதிரி உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க, எவ்வளவு கனம் நிறைஞ்சவங்களா இருக்கிறாங்க, எல்லாரும் அவங்கள பார்த்த உடனே பிரைஸ் லார்ட் சொல்றாங்க, அப்படியே போய் கை கொடுக்குறாங்க. ஏன்னா யாருமே என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. பாத்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படித்தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, கனமான பாத்திரமா இருந்தா அதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். கனவீனமான பாத்திரமா இருந்தா நமக்கு அந்த திருப்தி வரமாட்டேங்குது. இங்க அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாருன்னா, ஒரு பாத்திரத்தை கனமாவும் ஒரு பாத்திரத்தை கனவீனமாவும் உண்டாக்குகிறதுக்கு அந்த குயவனுக்கு அதிகாரம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ல வர்றாருன்னா, ஏன் என்னை இப்படி உண்டாக்குனீங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாதான்? அவர்கிட்ட கேள்வி கேட்க கூடாது. ரோமர் 9:20 வாசிங்க. ரோமர் 9ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி, நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? ஏன் ஆண்டவரே என்ன இப்படி படைச்சிட்டீங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணவே கூடாதான்? கேள்வி கேட்கவே கூடாதுங்களாம். அப்படி யோசனையே நமக்கு வரக்கூடாதான். சகோதரர்கள் சொல்லும்போது இன்னொருத்தவங்களை பார்த்துட்டு நமக்கு என்ன வரக்கூடாது? அடே அவங்க நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன்னு நம்ம யோசிக்கவே கூடாதுங்களாம். ஏன் அப்படின்னா, நம்ம பார்வையில அவங்க நல்லா இருப்பாங்க. அவங்களுக்குன்னு இருக்கிற கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். சரிங்களா? உதாரணத்துக்கு நான் அடிக்கடி சொல்ற ஒரு உதாரணம் தான். மேற்பாளையத்துல இருந்து திருப்பூருக்கு ஒருத்தர் கார்ல ஏசி போட்டுட்டு காரெல்லாம் ஃபுல்லா இது பண்ணிட்டு அப்படியே ஜம்முன்னு வராரு ஒருத்தர் பஸ்ஸுல ஏறி வராரு. இதுல 2 பேத்துல யார் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் சொன்னது புரியுதுல்ல? நான் பேசுற தமிழ் புரியுது தானே? யார் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படியா? நான் ஃபர்ஸ்டே இது சொல்லிட்டதுனால இப்படி சொல்றீங்களோ? நம்ம பார்வை எப்படி இருக்குன்னா, அவருக்கு என்னையா கொடுத்து வச்ச மகராசன், கார்ல ஏறாரு, ஏசி போடுறாரு, அப்படியே வேர்க்க விறுவிறுக்காம அப்படியே வராரு. ஆனா என்ன பாரு, பஸ்ல ஏறி வேர்த்து வடிஞ்சு அந்த கண்டக்டர்கிட்ட சில்லறை கொடுக்க முடியாம திட்டு வாங்கி, முன்னாடி பக்கத்துல உட்காந்துருக்கவன் இடிச்சுக்கிட்டு, இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வரேன். பொதுவா நம்மளுடைய பார்வை அப்படிதான் இருக்கும். ஆனா அந்த கார்ல வரவருக்கு தான் அதோட கஷ்டம் தெரியுங்க. எப்படின்னா, முன்னாடி வர வண்டி இவர் கவனமா ஓட்டிக்கிட்டு வந்தாலும் என்ன பண்ணணும்? முன்னாடி வரவர் கவனமா வண்டியை ஓட்டிட்டு வரணும். சரிங்களா? இவரு ரொம்ப கவனமா ஓட்டிட்டு போகணும். அந்த இடம் வந்து சேர்ற வரைக்கும் அவர் எப்படித்தான் இருப்பாரு? கரெக்டா போய் சேரணுமேங்கிற ஒரு விழிப்புணர்வோட வருவாரு. நம்ம டிக்கெட் வாங்கிட்டா பஸ்ல அடுத்த நிமிஷம் என்ன ஆயிடலாம்? அழகா கண்ணை மூடி தூங்கிட்டா கரெக்டா ஸ்டாப்பிங் வந்து நம்ம இறங்கிக்கலாம். ஆனா அந்த வண்டியை ஓட்டிட்டு வரவர் ஒரு சமயம் எதுக்கால வரவர் சைடுல இடிச்சிட்டு ஒரு கோடு போட்டு போயிட்டாருன்னு வைங்க, இவர் அன்னைக்கு நாள் முழுக்க சந்தோஷமா இருப்பாரா? இல்ல. எதுக்கு சொல்ல வரோம், ஒரு சின்ன எக்ஸாம்பிள். சரிங்களா? அப்ப உலகத்துல நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, நம்ம சந்தோஷமா நினைக்கிறவங்க எல்லாருமே இன்னைக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே சந்தோஷமா இல்ல. அதே நேரத்தில் நம்ம தான் என்ன பண்ணிக்கிறோம்னா, அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம சந்தோஷத்தை என்ன தெரியுங்களா பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்ம இழந்துட்டு இருக்கிறோங்க. தேவன் அவங்களுக்கு தக்கபடி வணைஞ்சிருக்கிறாருங்க. அவர் பட்சபாதம் உள்ளவர் இல்ல. இந்த விசுவாசம் நமக்கு வரணும். என்ன விசுவாசம் வரணும்? ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்து மேல ஒரு மிகப்பெரிய விசுவாசம் இருக்கணும். என்ன அந்த விசுவாசங்க? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக, அதைத்தான் நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம மைண்ட் என்ன தெரியுங்களா சொல்லும்? சகலமும் நன்மைக்கு நடக்கிறது என்று. புரியுதுங்களா? எல்லாமே பார்க்கும் போதே எப்படி இருக்கணும்? நன்மையா இருக்கணும். எங்க ஒண்ணுமே தெரியல, என்ன நன்மை இருக்கு அப்படின்னு போவோம். ஆனா வசனம் சொல்லுது நன்மைக்கு ஏதுவாக. இப்ப நீ அதை பார்க்க மாட்ட, ஆனா இனி வரும் நாட்கள்ல அதை நான் பார்ப்பேன். ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும் இப்படி ஒரு இருளான சூழ்நிலை அப்படின்னா, இதன் மத்தியில தாப்பா உன்னை நான் சபையா ஆக்க முடியும். இப்படி நீ இருந்தீங்கன்னா தான் ஏன் பிள்ளையா இருப்ப. உனக்கு எல்லாத்தையும் வசதியாக்கி விட்டேன்னு வெயி, நீ யாரா மாறிடுவ?
சொல்ல மாட்டோமே. சரி, பிசாசின் பிள்ளையா நீ மாறிடுவ. அது எனக்கு தான் தெரியும். உன்னை பத்தி உனக்கு தெரியறத விட யாருக்கு நல்லா தெரியும்? எனக்கு தெரியும். நீ என் பிள்ளையாவே இருக்கணும்னா உன்னை இப்படி வணைஞ்சி இப்படி வச்சனாதான் நீ ஏன் பிள்ளையா இருப்ப. கொஞ்சம் உனக்கு ஏதாவது மாத்தி கொடுத்தேன்னு வைங்க. அதுக்குதான் அருமையான ஒரு உதாரணம் இருக்கு. ஒரு சின்ன பையன் பார்த்துட்டு இருந்தாராம் இந்த கம்பளி பூச்சி. அதாவது வண்ணத்து பூச்சி ஆகிறதுக்கு முன்னாடி இந்த கம்பளி பூச்சி என்ன பண்ணுச்சு, போயிட்டு அந்த இலைக்குள்ள தன்னை சுருட்டிக்கிட்டு வெளியில வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுதாம். ரொம்ப பிரயாசம் எடுக்குதான். அடே இவ்வளோ கஷ்டப்படுதேன்னு சொல்லி அந்த பையன் என்ன பண்ணிட்டாராம், அந்த இதை கூட்ட கிழிச்சு விட்டுட்டாராம். கொஞ்ச நேரத்துல வண்ணத்து பூச்சி அந்த கம்பளி பூச்சி என்ன ஆகி போச்சு, செத்து போச்சு. அது அப்படி கஷ்டப்பட்டு உருவானாதான் ஒரு அழகான இறக்கைகள் உள்ள பறக்கக்கூடிய வண்ணத்து பூச்சி அது மாறும். அப்ப இதுதான் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற ஒரு திட்டமாவும் இருக்குது. அதனால அன்புக்குரிய சகோதரர்களே, எதுக்கு இதெல்லாம் சொல்ல வந்துட்டோம்? உருவாக்கின வஸ்து உருவாக்குனவரை பார்த்து என்ன பண்ணிடக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. என் அப்பா எனக்கு எதை செஞ்சிருந்தாலும் அதை நன்மைக்கு எதுவா தான் செஞ்சிருப்பாரு. என் பையன் எனக்கு பக்கத்துல தான் ஒரு சகோதரர் இருக்கிறார். ஒரு சீக்கு இல்ல பிரதர், அவருக்கு நல்லா இருக்கிறார். ஆனா எனக்கு உடம்பு பூரா சீக்கு. பரவாயில்ல, அவரும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல என்னதான் ஆக போறாரு. சீக்கே இல்லாதனால அவர் எத்தனை வருஷம் உயிரோட இருந்துட போறாரு? நம்ம சீக்கோட இருக்கிறதுனால எத்தனை வருஷம் இருந்துட போறோம் இல்லைங்களா? எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆயுஷ்காலம் தானே. அப்ப இதன் மத்தியில தான் தேவன் நம்மளை வடிவமைக்கிறார். ஒரு பொறுமையை கத்துக்கிறதுக்கும், ஒரு சில இக்கட்டான சூழ்நிலைகள்ல ஆண்டவரே நீங்க மட்டும்தான், எனக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சார்ந்துக்கிறதுக்கும் கூட தேவன் இது போன்ற காரியங்களை செய்யறாரு. ஒரு நாள் அப்பா கிட்ட போயிட்டு, ஏப்பா எனக்கு மட்டும் இப்படி அப்படின்னு கேட்டா, உனக்கு மட்டும் இப்படி இல்லை, இந்த மாதிரி எத்தனை பேரை நான் பூமியில வச்சிருந்தேன். எலியா கிட்ட சொன்ன மாதிரி 7000 பேர் இருந்தாங்க, நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன் எலியா. யாரு சொன்னா? ஓ ஊர்ல 7000 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்க சொன்னது போல இன்னைக்கு இருப்பாங்க. அப்ப எதுக்கு இதை சொல்ல வந்துட்டோம்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் நம்மளை வைத்திருக்கிற அந்த நிலைமையில நாம திருப்தி உள்ளவர்களா இருக்கணும். நமக்குள்ள பரிசுத்த ஆவி பெற பெற நமக்குள்ள வரக்கூடிய முக்கியமான ஒரு குணலட்சணம் என்ன தெரியுங்களா? இருக்கிறதுல ஒரு திருப்தி உணர்வு நமக்கு வரும். அப்பதான் நம்ம பரிசுத்த ஆவியில பலப்படுறோம்னு அர்த்தம். இல்ல எனக்கு திருப்தியே வரமாட்டேங்குது அப்படின்னு சொன்னோம்னா தேவனுக்கிட்ட ஜெபிக்கணும். அப்பா இவ்வளவு சத்தியம் கேட்டுட்டேன், ஆனா எனக்கு அந்த திருப்தியே வரமாட்டேங்குது, எனக்கு திருப்தி வர்றதுக்கு உதவி செய்யுங்க, அதுக்கு எனக்கு தேவையான பரிசுத்தாவிய அதிகமா தாங்கன்னு நம்ம ஜெபிக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இப்போ ஒரு குயவன் அவர் ஒரு சில பாத்திரங்களை வணைஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அது பிதாவாகிய தேவன் நம்மளை வணைஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இதே போல இன்னொரு குயவன், வேறொரு குயவன் இன்னைக்கு உலகத்துல இருக்கிறார். அது யார் தெரியுங்களா? சாத்தான். இவரும் கூட இன்னைக்கு அவருடைய கிரியைகளை வெளிப்படுத்துற. இன்னைக்கு எப்படி நாம தேவனுடைய செய்கையாய் தேவனுடைய கிரியைகளை வெளிப்படுத்துறவங்களா, தேவன் இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறத பேசுறவங்களா நம்ம இருக்கிறோமோ, இதே போல இன்னொரு குயவன் இருக்கிறார், அவர் சாத்தான். அவர் அவருடைய கிரியைகளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறார், இன்னைக்கு ஒரு சிலர் மூலமா அதை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறார். இன்னைக்கு உலக ஜனங்கள் மூலமா சாத்தானுடைய கிரியைகள் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்குது. என்னென்னலாம்? ஒருத்தரை எப்படி ஏமாத்தலாம், ஒருத்தர்கிட்ட எப்படி பொய் சொல்லி அவரை ஏமாத்தலாம், ஒருத்தர்கிட்ட இருக்கிற பணத்தை எப்படி சுரண்டலாம், எப்படி பலவிதமான இச்சைகளுக்குள்ள போகலாம். இதெல்லாம் யார் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலை? சாத்தான் இன்னைக்கு உலகத்துல அவருடைய கிரியைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இதுக்கு முடிவு என்ன பிரதர் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்துதல் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம். வெளிப்படுத்துதல் 2:27. அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான், அவர்கள் மண் பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். சாத்தானுடைய இந்த கிரியைகள் எல்லாமே சபை வகுப்பாரால என்ன பண்ணப்படும் அப்படின்னா உடைத்து நொறுக்கப்படும். சாத்தானுடைய எல்லா கிரியைகளையும் சபையை கொண்டு தேவன் என்ன பண்ண போறாருன்னா அழிக்க போகிறார். அப்ப அன்புக்குரிய சகோதரரே, இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டது களிமண் குயவன் பின்னணி, எப்படி இந்த களிமண் அதுல இருந்து எப்படி பொருட்கள் உருவாக்குகிற விதம் எங்க ஆரம்பிச்சிச்சு, எப்படி இஸ்ரேல் தேசத்துக்கு வந்துச்சுன்னு பார்த்துட்டோம். அடுத்து இந்த குயவனுக்கு களிமண்ணை கொண்டு தனக்கு விரும்பின மாதிரி செய்யறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு. அதே போல பிதாவாகிய தேவனுக்கு நம்மளை எப்படி உருவாக்கி எந்த சூழ்நிலைகளை வச்சு நம்மளை வழி நடத்தணுங்கிறது அவருக்கு தெரியும். அதன்படி அவர் நடத்துறாரு. அதுல நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? திருப்தி உள்ளவர்களா நாம இருக்கணும். இன்னொரு குயவன் கூட இருக்கிறார், அது சாத்தான். சாத்தானுடைய கிரியைகள் இந்த பூமியில ஒரு சிலர் மூலமா வெளிப்படுது. அதை சபையை கொண்டு தேவன் என்ன பண்றாருன்னா அழிக்க போறார். இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் ஒரு சில காரியங்கள். இனி நம்ம பார்க்க போறது என்னன்னா,
ஒரு குயவன் இந்த பூமியில எப்படி மண்பாண்டங்களை செய்கிறாரு, அதை எப்படி உருவாக்கி ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளா மாத்துறாரு, அதே போல பிதாவாகிய தேவன் இன்னைக்கு நம்மளை எங்க இருந்து எப்படி தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாய் நம்மளை ஆசீர்வாதமா மாத்துறார் அப்படிங்கிறத தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாங்களா? இல்ல அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு குயவன் எப்படி மண்பாண்டத்தை உருவாக்குறார், ஒரு தேவன் பிதாவாகிய தேவன் நம்மளை எப்படி சவிவகுப்பாரா மாற்றுகிறார் அப்படிங்கிறதான் இப்ப நம்ம ஒரு சில பூமியில இருக்கிற அந்த உதாரணங்களை வச்சு நம்ம பார்க்க போறோம். இப்போ உங்ககிட்டயே கேள்வி, ஒரு மண் பானைன்னு வச்சுக்கோமே, இதை நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். பொதுவா நம்ம நேரடியா போய் களத்துல போய் அதை பார்க்கலனாலும் இந்த மண் பானை எப்படி உருவாயிருக்கும்னு நீங்க கெஸ் பண்றதை சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி இந்த மண் பானை இப்ப நம்ம போய் காசு கொடுத்து வாங்குறோம், ஒரு பானை கொடுப்பான்னு, இந்த பானை வர்றதுக்கு முன்னாடி எந்தெந்த நிலைமையில இருந்து வந்து பானையா மாறி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் பிரதர் சொல்றார் களிமண். களிமண்ணை எடுத்துட்டு வந்து அந்த களிமண் மேல தண்ணியை ஊத்தி நல்லா மிதிச்சு அந்த பானையை எடுத்து என்ன பண்ணுவாரு, அதாவது ஒரு களிமண்ணை எடுத்து அதை என்ன பண்ணுவாருன்னா நல்லா மிதிச்சு அப்புறம் எடுத்து அதை ஒரு பானையா என்ன பண்ணுவாரு மாத்துவார். சரிதானா? ஏதாவது உங்களுக்கு டவுட் இல்லையே? இப்படித்தான் பானை உருவாகும், அதுதான் வழி இல்லைங்களா? இதுல இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா சபையை எப்படி தேவன் உருவாக்க போறார். ஏன்னா அவர் குயவன் பார்த்துட்டோம், நம்மளாம் யாரு? பானை, களிமண்ல உருவான பானைன்னு பார்த்துட்டோம். அப்ப நம்ம பானையா மாறணும்னா இப்ப இதே வேலையைத்தானே நம்மளுடைய வாழ்க்கையிலையும் தேவன் செய்யணும். அப்ப எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில அதை செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்ப முதலாவது என்ன பண்ணுவார்னா அந்த குயவன் களிமண் எங்க இருக்குன்னு போய் பார்ப்பார். அந்த களிமண் இருக்கிற இடத்த போய் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவார்னா செலக்ட் பண்ணுவார். அந்த இடத்த என்ன தெரியுங்களா பண்ணுவாரு, விலை கொடுத்து வாங்குவார். வாங்கிட்டு அதுக்கு என்ன பண்ணுவார், சுத்திலும் வேலி அடைப்பார். ஏன் அப்படின்னா வேற யாராவது வந்து என்ன பண்ணிடக்கூடாது, இது ஏன் இடம்னு சொல்லி இல்லைன்னா அந்த களிமண்ணை திருடிக்கிறக்கூடாது. சரிங்களா? அதுக்கு என்ன பெறுது, அத்துமீறலா, என்ன சொல்றது, இடத்த பிடிக்கிறது கையகப்படுத்துதலா. சரிங்களா? இந்த மாதிரி எதுவும் செஞ்சிடக்கூடாது. அதனால அவர் இடத்த வாங்கின உடனே, காசு கொடுத்து வாங்கின உடனே வேலி அடைச்சிருவார். வேலி அடைச்சிட்டு என்ன பண்ணுவார்னா அப்புறம் அங்க இருக்கிற அந்த களிமண்ணை எடுத்துக்கிட்டு வந்து என்ன பண்ணுவார்னா பயன்படுத்த ஆரம்பிப்பார். இப்ப இது நமக்கு வேதத்துல எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, முதலாவது இடத்தை தேர்வு செய்கிறார். களிமண் எங்க இருக்குங்கிறத அந்த குயவன் என்ன பண்றாருன்னா தேர்வு செய்கிறார். அதே போல பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா நாம எங்க இருக்கோங்கிறத கண்டுபிடிக்கிறார். எபேசியர் 2:10-13 வரைக்கும். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். இப்ப தேவனுடைய செய்கையா, இந்த வசனத்துக்கு ஏற்கனவே விளக்கம் பார்த்துட்டோம். தேவனுடைய செய்கையா அவர் நம்மளை என்ன பண்றாருன்னா நம்மளை கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்ச பின்னாடி அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். பாருங்க, அந்த நற்கிரியைகளை நாம செய்யறதுக்காக, அதுல நம்ம நடக்கிறதுக்காக அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறாராம். உங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கம் வர மாதிரி இருக்கா? இல்ல பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம ஆரம்ப வசனம் பார்த்துட்டோம். நற்கிரியைகளை நம்ம செய்யணும்னு, நன்மை செய்யணும்னு பார்த்துட்டோம். இப்ப நம்ம நன்மை செய்யணுங்கிறதுக்காக அவர் என்ன பண்றாராம், ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாராம். என்ன ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பாரு? நற்கிரியை செய்யறதுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. நல்ல பதில். நம்ம நற்கிரியை செய்யறதுக்கு என்ன ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பாரு? இப்ப நான் ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபா உதவி செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணுவார், அதுக்கு ஒருத்தர ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பாரு. அவர் எப்படி ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பாரு? பணம் இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ள அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பாரு. இப்ப நான் என் மூலமா அவருக்கு என்ன நடக்கணும், அங்க உதவி நடக்கணும். இப்படி ஒரு நல்ல கணவனுக்கு ஒரு மனைவிய, ஒரு நல்ல மனைவிக்கு ஒரு கணவனை, சரிங்களா, வேலை செய்யற இடத்துல மறுபடியும் அதே தான், சபைகள் இல்ல, இப்படி என்ன பண்ணிருப்பார், மற்றவங்களை நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பார். அவங்க கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணுங்கிறத முன்கூட்டியே அவர் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாருங்க. சரி, இப்ப மீதிய வாசிங்க. அன்படியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள், அடுத்த வசனம், அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும்
இஸ்ரேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்கள். பாருங்க, கிறிஸ்துவை சேராதவர்கள். இப்ப எதுக்கு இதை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த நிலம் அதை பார்க்குறோம். களிமண் எங்க இருக்குன்னு தேடி அந்த குயவன் என்ன பண்றாருன்னா கண்டுபிடிக்கிறார். நாம எப்படி இருந்தோம்னா, இஸ்ரேலினுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இப்படி தூரமா இருந்த அந்த ஒரு நிலத்தை, களிமண் இருக்கக்கூடிய இடத்த குயவன் என்ன பண்றாருன்னா கண்டுபிடிக்கிறார். அடுத்து என்ன பண்றாருன்னா, அந்த நிலத்தை காசு கொடுத்து வாங்குறார். இந்த காசு கொடுத்து வாங்குறது எதை அடையாளப்படுத்துது? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20. 1 கொரிந்தியர் 6:19-20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. இப்ப நிலத்தை என்ன பண்ணிட்டாருங்க? காசு கொடுத்து வாங்கிட்டார். சரிங்களா? இப்ப காசு கொடுத்து வாங்கினதுக்கு அப்புறம் என்ன தெரியுங்களா பண்ணுவார்? அந்த இடத்த வேலி அடைப்பார். இந்த வேலி அடைக்கிறது எதை குறிக்குதுன்னா, 2 விஷயங்களை குறிக்குது. ஒண்ணு, அந்த நிலத்துல வித்தியாசப்படுத்துறது. இப்ப உதாரணத்துக்கு லைனா ஒரு 5 வீடு இருக்கு. அந்த ஒரு வீடு மட்டும் காம்பவுண்டு போட்டு இருக்குன்னு வைங்களேன். இப்ப நம்ம காமிக்கும் போது எப்படி காமிப்போம்? பாருங்க, அந்த 5 வீடு இருக்குல்ல, அதுல காம்பவுண்ட் போட்ட வீடு இருக்கு பாருங்க, அதுதான் நம்ம வீடு. எதுக்கு இதை சொல்ல வரோம்? அந்த காம்பவுண்ட் என்ன பண்ணுதுங்க? வேறு பிரிச்சு காமிக்குது ஃபர்ஸ்ட். அதாவது நான் தனி ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5 ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு வைங்களேன். அதுல 1 ஏக்கர் மட்டும் வேலி அடைச்சிருந்தா பாக்குறதுக்கு எப்படி தெரியும்? அது தனியா தெரியும். அது எதை அடையாளப்படுத்துதுன்னா, இந்த உலக ஜனங்கள்ல இருந்து தேவன் நம்மளை என்ன பண்றாரு? வேறு பிரிக்கிறார், வித்தியாசப்படுத்துறார். இந்த ஜனங்கள் உலக ஜனங்களோட கலந்துராமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். அதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்ற விஷயம். நாங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது தீபாவளி எல்லாம் வந்துருச்சுன்னா எங்க அம்மா பலகாரம் சுடுவாங்க. சுடும்போது ஃபர்ஸ்ட் பலகாரத்தை எடுத்து என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க? உங்களுக்கெல்லாம் அந்த அனுபவம் இல்லையோ? ஃபர்ஸ்ட் பலகாரத்தை எடுத்து தனியா வச்சிருவாங்க. அப்புறம் மற்ற சுடுற பலகாரத்தை எல்லாம் எடுத்து பானைக்குள்ள போடுவாங்க. ஏமா அந்த பலகாரத்தை மட்டும் தனியா வச்சுட்டானா? இது ஆண்டவருக்கு, அதாவது அவங்க கடவுள், இது கடவுளுக்கு அப்படின்னு சொல்லி தனியா எடுத்து வைப்பாங்க. அப்ப பாருங்க, கடவுளுக்குன்னு உடனேயே மற்ற பலகாரங்களோட சேர்ந்து என்ன பண்ண முடியாது? அந்த பானைக்குள்ள இருக்க முடியாது. தனியா என்ன பண்ணணும்? இது இருக்கணும். இந்த ஆடு மாடுகளை கூட பாத்தீங்கன்னா சாமிக்கு அப்படின்னு சொல்லி நேர்ந்து விட்டுருவாங்க. சரிங்களா? இது மற்றவங்களோட இருக்க முடியாது. அது மாதிரி தேவன் அவருக்குன்னு நம்மளை தெரிஞ்சுக்கும் போது முதலாவது வேலி அடைக்கிறார். அப்படின்னா நம்மளை தனியா என்ன பண்றாருங்க? பிரிக்கிறார். அடுத்து அந்த வேலி எதை குறிக்குதுன்னா, ஒரு பாதுகாப்பு. தேவன் நம்மளை வேறு பிரிக்கிறது மட்டும் இல்ல, நம்ம மேல விசேஷித்த பாதுகாப்பு இருக்குங்க. இன்னைக்கு உலக ஜனங்கள் சாகுற மாதிரி எல்லாம் நம்ம செத்துற முடியாது. நமக்கு சாவு இருக்கு, ஆனா அவங்க சாகுற மாதிரி நம்ம சாக முடியாது. நம்மளுடைய சாவு ஒரு விசேஷமா இருக்கும். ஏன்னா அது தேவனுடைய அனுமதியின் பேர்ல தான் இருக்கும். அப்போ ஒரு விசேஷித்த பாதுகாப்பை தேவன் நமக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்கு பயந்தவர்களை அவருடைய தூதன் சூழ பாளையம் இறங்கி பாதுகாக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் நிலத்தை பார்த்தது, அப்புறம் காசு கொடுத்து வாங்கினது, அப்புறம் வேலி அடைச்சிட்டார். இப்ப வேலி அடைச்ச பின்னாடி என்ன பண்ணுவார்னா, அங்க இருக்கிற களிமண்ணை அங்க இருந்து வெட்டி எடுத்து கொத்தி எடுத்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வந்து என்ன பண்ணுவார்னா, அதை பானை செய்யறதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிப்பார். இப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உலகத்துல எத்தனையோ மண் இருக்கே, கருமண், செம்மண், இந்த மாதிரி எத்தனையோ மண் இருக்கு. ஏன் பானை செய்யறதுக்கு களிமண்ணை தேர்ந்தெடுக்கணும்? அது ஒண்ணுதான் சொன்ன பேச்சு கேட்கும். களிமண்ணை குயவன் எப்படியெல்லாம் வணையணும்னு ஆசைப்படுறாரோ அந்த மண்ணு மட்டும்தான் அது சொல்ற பேச்ச என்ன பண்ணும்? குயவன் பேச்ச கேட்கும். மத்த மண்ணை இப்படி எடுத்து பொசைஞ்சாலே பொல பொலன்னு என்ன பண்ணிரும்? கொட்டிரும். அப்படி இல்லைன்னா இவர் ஒண்ணு நினைப்பாரு, அது ஒரு மாதிரி சேப்பாகும். சரிங்களா? களிமண் மட்டும்தான் குயவன் சொல்ற, அவர் நினைக்கிற மாதிரி என்ன ஆகும் தெரியுங்களா? வணையறதுக்கு ஒப்பு கொடுக்கும். அதனாலதான் இன்னைக்கு தேவன் இந்த சபை வகுப்பாரை எப்படி தெரிஞ்சுக்கிறார்னா, யார் ஒருத்தர் அவர் சொல்றத கேட்பாங்களோ
அவங்களத்தான் தேவன் இங்க தெரிஞ்சுக்கிறார் அப்படின்னு கூட பார்க்கிறோம். சரி, இப்ப என்ன பண்ண போறோம்னா, களிமண் எப்படி பாத்திரமா மாறுது, எப்படி களிமண் தேர்ந்தெடுக்கப்பட்டுருச்சுங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப களிமண் எப்படி பாத்திரமா மாறுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் அந்த களிமண்ணை அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்துல இருந்து கொத்தி எடுத்துக்கிட்டு வேற ஒரு இடத்துக்கு என்ன பண்றாருன்னா கொண்டு வரார். இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, நாம ஒரு சமயம் உலகத்தாராவோ புறஜாதி மார்க்கத்திலேயோ இல்ல பெயர் சபைகள்லயோ நாம என்ன ஆகிட்டு இருந்திருப்போம். அங்கேயே வச்சு நம்மளை என்ன பண்றதில்ல, பானையா உருவாக்குறதுல அங்க இருந்து வேறு பிரிச்சு அழைக்கிறாருங்க. அங்க இருந்து என்ன பண்றாரு தெரியுங்களா, வெளியே கொண்டு வரார். அப்படி கொண்டு வரும்போது, இத்தனை வருஷமா இந்த மண்ணோட மண்ணா நான் இருந்துட்டேன், இப்ப கொத்தி எடுத்தா எப்படி நான் வெளியே வர்றது அப்படின்னு நினைக்க கூடாது. அவர் கொத்தி எடுக்கும்போது இந்த களிமண் என்ன பண்ணி ஆகணும், வெளியே வரணும். இதுதான் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமை. நம்மளை அழைத்தார், இப்ப என்ன பண்ணிருக்கிறாரு, தெரிந்து கொண்டிருக்கிறார். அங்க இருந்து நம்மளை தெரிஞ்சுக்கிட்டார். இதுக்கு இன்னொரு வகையில சொல்லணும்னா, விசுவாசிங்கிற நிலைமையில இருந்து சீசனுங்கிற நிலைமைக்கு நம்மளை வெளியே கொண்டு வரார். என்ன அது விசுவாசிக்கும் சீசனுக்கும் என்ன வித்தியாசங்க? விசுவாசிங்க கேட்பாங்க, சீசர்கள் விசுவாசத்தை கிரியா காட்டுவாங்க. இன்னொரு வகையில சொல்லணும்னா, விசுவாசிங்கிறவங்க தாங்க ஆண்டவரே, தாங்க ஆண்டவரே, தாங்க ஆண்டவரே, எல்லாத்துக்கும் தாங்க தாங்கன்னு கேட்பாங்க. டீசர்கள் தர்றேன் தர்றேன்பாங்க. வித்தியாசம் புரியுதுங்களா? விசுவாசி எதுக்கு எடுத்தாலும் எனக்கு அதைத்தாங்க இதைத்தாங்க இதைத்தாங்க அதைத்தாங்கன்னு கேட்கிறவர் தான் விசுவாசி. ஆண்டவரே நீங்க எனக்கு எதையும் தர வேணாம், என்ன நான் உங்களுக்கு தர்றேன்னு சொல்றவங்க தான் சீசன். இதுதான் அழைக்கப்பட்ட நிலைமையிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமை. நம்ம இன்னமும் அழைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறோமா, தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு வந்துட்டோமா? இன்னைக்கு நம்மளுடைய ஜெபங்கள் எல்லாம் எனக்கு அதைத்தாங்க ஆண்டவரே, இதைத்தாங்க ஆண்டவரே அப்படி இருக்கா? ஆண்டவரே இன்னைக்கு நான் எதெல்லாம் உங்களுக்கு தர முடியும், இன்னைக்கு எதெல்லாம் நான் என்ன கொள்ள முடியும், எதெல்லாம் நான் உங்களுக்கு நான் அர்ப்பணிக்க முடியுங்கிறது நம்மளுடைய எண்ணம் விருப்பமா இருக்கா? அதுக்காக ஜெபிக்கிறது தாங்கன்னு ஜெபிக்கிறது தப்பு இல்லை, எதெல்லாம் தாங்கன்னு ஜெபிக்கலாம். பரிசுத்தாவிய தாங்க தாங்கன்னு நம்ம ஜெபிக்கிறது தப்பு கிடையாது. அதனுடைய நோக்கம் நம்மளை இன்னும் ஆண்டவருக்குன்னு கொடுக்கணும். இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த களிமண்ணை அந்த இடத்துல இருந்து வெளியே கொண்டு வர்றது. இது அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமை. இப்ப களிமண்ணை வெளியே கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்த பின்னாடி இப்ப இந்த களிமண்ணுக்கு என்ன பண்ணுவாரு குயவன்? தண்ணி ஊத்தணும். சரிங்களா? எதுக்கு தண்ணி ஊத்தணும்? தண்ணி ஊத்தினாதான் அந்த களிமண்ணை என்ன பண்ண முடியும், பிசைய முடியும். அப்ப தண்ணீர் எதுக்கு அடையாளங்கும் போது வசனத்துக்கு அடையாளம். இப்ப நம்மள ஒரு பேர் சபையில இருந்தோ புறஜாதி மார்க்கத்தில இருந்தோ கொண்டு வந்து இப்ப தண்ணீரை நமக்கு ஊத்துறார் அப்படின்னா அவருடைய வார்த்தைகளை தரார். இன்னைக்கு வேதத்துல இவ்வளோ உபதேசம் இருக்குங்க. நீங்க நினைக்கிற மாதிரி சத்தியம் கிடையாதுங்க, சத்தியம் இப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார்னா, தேவனை குறிச்சு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிச்சு அவருடைய திட்டங்களை குறிச்செல்லாம் என்ன பண்ணுவார்னா நமக்கு தெரியப்படுத்துகிறார். இதான் அந்த களிமண் மேல தண்ணி ஊத்துறது. இப்படி தண்ணி ஊத்த ஊத்த அந்த தண்ணிய இந்த களிமண் வாங்க வாங்க இதுக்குள்ள ஒரு சில மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். என்ன மாற்றங்கள் அப்படின்னா, இந்த குயவன் அதை பிசைறதுக்கு இந்த களிமண் என்ன தெரியுங்களா பண்ணுது, அர்ப்பணிக்குது. இதைத்தான் அங்க குறிக்குது. அப்ப சத்தியங்கள் கேட்க கேட்க நமக்குள்ள ஒரு காரியம் நடக்கும். என்னன்னா, ஓ ஆண்டவர் இதையெல்லாம் விரும்புறாரா, ஓ இப்படி வாழ்றது கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லையா, இப்படி வாழ்கிறது தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. என்னது அது அப்படின்னா, தாங்க தாங்கன்னு கேட்டுட்டே வாழ்றது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை, நம்மளை ஒப்படைக்கணும், நம்மளை பலி செலுத்தணும், இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையாங்கிறத அங்க உருவாக ஆரம்பிக்குது. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க என்ன நடக்குது தெரியுங்களா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். பிலிப்பியர் 2:13. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறார். இப்ப இந்த தண்ணி ஊற்ற ஊற்ற அந்த களிமண் என்ன ஆகுதுன்னா, பிசைகிறதுக்கு பின்னாட்கள்ல பிசையப்படுறதுக்கு அது சரியா தன்னை அர்ப்பணிக்குது. அப்ப இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்படி சத்தியத்துக்குள்ள நம்ம வர வர, ஓ பிதாவாகிய தேவன் இதைத்தான் விரும்புறாரா, இப்படித்தான் நம்ம வாழ்க்கை இருக்கணுமா, ஐயோ நான் குடும்பத்துல இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டேனே, நான் வேலை செய்யற இடத்துல இப்படியெல்லாம் இருந்துட்டேனே, ஐயோ நான் சபைகளை இப்படியெல்லாம் இருந்துட்டேனே, இது நமக்குள்ள என்ன தெரியுங்களாக்குது, ஒரு மாற்றத்தை கொண்டு வர ஆரம்பிக்குது. அப்படியே இருப்போம், திடீர்னு பார்த்தா மனசுக்குள்ள ஒரு துக்கம் ஆயிடும்.
எல்லாமே நல்லா தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு ஒரு துக்கம் நமக்கு, ஏன் ஒரு கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லி போய் தேவ சமூகத்துல உட்கார்ந்தா, நீ பாரு அவ்வளவு நேரம் எனக்கு பிரியம் இல்லாம பேசிக்கிட்டு இருந்துட்ட, பாரு அத்தனை சீரியலை என்ன பண்ணிக்கிட்டு இருந்துட்ட, மணிக்கணக்கா பார்த்துக்கிட்டே இருந்துட்ட, பாரு உலக காரியமா இவ்வளோ நேரம் நீ இருந்துட்ட. இந்த மாதிரி என்ன ஆகும்னா, அந்த துக்கம் மனசுக்குள்ள வரும்போது, ஐயோ இனி நான் அதை என்ன பண்றேன், குறைச்சிக்கிறேன், இனி நான் அதை என்னை விட்டு நீக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள என்ன ஆகுறாருன்னா, விருப்பத்தை ஃபர்ஸ்ட் கொடுக்கிறார், அப்புறம் அது மாதிரி வாழ்றதுக்கான செய்கையை நமக்குள்ள உண்டாக்குகிறார். இப்படிதாங்க சபை வகுப்பார் உருவாவாங்க. இப்படியெல்லாம் எனக்குள்ள எதுவுமே நடக்கலையே பிரதர், ஆனா நானும் ஞானஸ்நானமா எடுத்து சபைக்குள்ள வந்துட்டேனே, நம்ம உடன்படிக்கை குறித்து என்ன பண்ணணும், யோசிக்கணும். இதுதான் ஆரம்பம். நம்ம ஒரு ஸ்பேர் சபையிலேயோ புறஜாதி மார்க்கத்திலேயோ இருந்திருப்போம், அங்க இருந்து நம்மளை கொண்டு வந்திருப்பார், நமக்கு இப்ப என்ன பண்ணியிருப்பார்னா சத்தியத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருப்பார். அப்படி கொடுக்க ஆரம்பிக்கும் போது, இப்ப அந்த களிமண்ணுக்கு தண்ணியை ஊத்தும் போது எடுத்த உடனே பக்கெட்டா கொண்டு வந்து ஊத்திடுவாங்களான்னா அப்படி ஊத்த மாட்டாங்க. ஊத்துனா அந்த மண்ணு என்னவாயிடும், பிரயோஜனமே இல்லாம போயிடும். அளவளவா ஊத்தணும். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு கிளாஸா, அடுத்து எப்ப கொடுக்கணும், அதுக்கு அடுத்த வாரம் கொடுக்கணும். டெய்லி ஒரே நாள்ல 4 கிளாஸ் 5 கிளாஸ் குடிச்சா அந்த மண்ணு என்னவாயிடும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேட்டுட்டு 2வது கிளாஸ் கேட்கும் போதே ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்னவாயிடும், அது கரைஞ்சிரும். சரிங்களா? 2வது கிளாஸ் கேட்டு 3வது கிளாஸ் கேட்கும் போதே 2வது கிளாஸ் என்னவாயிடும், அது பாட்டுக்கு ஓடிடும். அதனால தான் நமக்கு வாரம் வாரம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சத்தியங்களை என்ன பண்றாங்க, கொடுத்து கொடுத்து இதை நம்மளை என்ன பண்றாங்கன்னா அங்க உருவாக்குறாங்க. சரிங்களா? எந்த அளவுக்கு இந்த களிமண் தண்ணீரை உள்வாங்குதோ அந்த அளவுக்கு இது ஒரு பக்குவத்துக்குள்ள வரும். எந்த அளவுக்கு சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படிய நாமளும் கூட ஒரு பக்குவத்துக்குள்ள வருவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இப்ப களிமண்ணை எடுத்தாச்சு, தண்ணி கொஞ்சம் ஊத்தியாச்சு. இப்ப அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, சகோதரர் சொன்னது போல என்ன பண்ணுவாங்க, அடுத்து காலுல போட்டு மிதிப்பாங்க. நீங்க வசனம் எடுத்து வாசிக்கணும்னு நினைக்கிறேன். பாருங்க, ஏசாயா 41 அதிகாரம் 25வது வசனம். ஏசாயா 41:25. நான் வடக்கே இருந்து ஒருவனை எழும்ப பண்ணுவேன், அவன் வருவான். சூரியோதய திசையிலிருந்து என் நாமத்தை தொழுது கொள்ளுவான். அவன் வந்து அதிபதிகளை சேற்றை போலவும் குயவன் களிமண்ணை மிதிப்பது போலவும் மிதிப்பான். குயவன் களிமண்ணை மிதிப்பது போல மிதிப்பான். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப குயவன் களிமண்ணை என்ன பண்ணுவாரு, மிதிப்பார். இதைத்தான் நம்ம பார்த்தோம் அங்கே, மிதியிட்ட களிமண்ணினாலே. அப்ப நம்மளை மிதிக்கக்கூடிய காரியங்கள் இது எதை அடையாளப்படுத்துதுன்னா, கால் மிதிக்கிறது, பாதம் கற்றுக்கொள்ளக்கூடிய இடமா இருக்குது. அப்ப இந்த களிமண்ணை கையில எடுத்து பயன்படுறதுக்கு முன்னாடி குயவன் என்ன பண்றாருங்க, காலில் போட்டு மிதிக்கிறார். இப்படி காலில் போட்டு எதுக்குங்க அந்த மண்ணை அந்த மிதிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, அப்படி மிதிக்கும் போது இந்த களிமண்ணுகிட்ட ஒரு சில காரியங்கள் விலகி போகும். என்ன அது விலகி போகும்னா, இந்த களிமண்ணுக்குள்ள இருக்கும் ஒரு சில கற்கள், ஏன்னா எடுத்த இடம் அந்த மாதிரி இடம், ஒரு சில குப்பைகள், இதெல்லாம் அந்த களிமண்ணுக்குள்ள செஞ்சு இருக்குங்க. இப்ப காலில் மிதிக்கும் போதே அந்த காலில் குயவனுக்கு என்ன தெரிஞ்சிடும், கல் இருக்கிறது தெரிஞ்சிடும், குப்பை இருக்கிறது தெரிஞ்சிடும். இதையெல்லாம் தூக்கி என்ன தெரியுங்களா பண்ணுவாரு, வெளியே தூக்கி போடுவார். இப்ப நாம அடிப்படை சத்தியங்கள் கேட்க கேட்க நமக்குள்ள இருக்குங்க ஒரு சில கல்கள், விசேஷமா சொல்லணும்னா ஒரு சில குப்பை. என்ன அந்த குப்பை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாங்க இருக்கிற சபை, நாங்க ஆசரிக்கிற சடங்காச்சாரம், சரிங்களா, இந்த மாதிரி ஒரு சில குப்பையான விஷயங்களை எல்லாம் நம்ம அங்க வச்சுக்கிட்டு இருப்போம். என்ன பிரதர் அதையெல்லாம் குப்பைன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, நம்ம அதை குப்பைன்னு சொல்லலை. யார் அதை குப்பைன்னு சொன்னா, அப்போஸ்தலன் பவுலே குப்பைன்னு சொல்லிட்டார். எடுத்து வாசிக்கணும்னு நினைக்கிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். பிலிப்பியர் 3:11. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். என்னது அந்த குப்பை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மேல இருக்கிற வசன பகுதிகளில் சொல்லுவாரு, நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் அப்படிம்பாரு, இஸ்ரேல் வம்சம் பாரு, பென்யமீன் கோத்திரம் பாரு, எபிரேயன், பரிசேயன், நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன், இப்படி எல்லாம் சொல்லுவாருங்க. இதையெல்லாம் சொல்லிட்டு தான் அப்போஸ்தலன் பவுல் தன்னை என்னன்னு சொல்லுவாருன்னா, இவைகளையெல்லாம் என்ன பண்றேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் பார்.
அப்ப நாம பேர் சபைகள்ல ஒரு சில சடங்காச்சாரங்களுக்குள்ள இருந்திருப்போம். எங்க சபை எவ்வளோ பெருசு தெரியுமா, எத்தனை பேர் வருவாங்க தெரியுமா, அங்க என்ன மாதிரி அப்பா அபிஷேகம் இறங்கும் தெரியுமா, இப்படி எல்லாம் நம்ம ஒரு சில காரியங்களை நினைச்சுக்கிட்டு இருந்திருப்போம். இதெல்லாம் இந்த சத்தியம் உள்ள போக போக, ஓ இதெல்லாம் குப்பையான விஷயங்கள், இது நம்மளை என்ன பண்ணாது, பரலோகத்துக்கு கொண்டு போகாதுங்கிற ஒரு தெளிவை, ஒரு தெளிந்த புத்தியுள்ள ஆவிய தேவன் நமக்கு தர ஆரம்பிப்பார். அப்ப குயவன் களிமண்ணை மிதிக்க மிதிக்க அந்த களிமண்ணுக்குள்ள இருக்கிற குப்பைகள், கற்கள், இதெல்லாம் தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் அந்த களிமண்ல இருந்து வெளியே எடுக்கப்படும். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்பதான் நாம என்ன தெரியுங்களாகிறோம், உடன்படிக்கை பண்றதுக்கு. ஓ தேவன் இதைத்தான் விரும்புறாரா, அப்ப இனி என் மனசும் மாம்சமும் விரும்பினபடி நான் நடக்க மாட்டேன், தேவ சித்தம் செய்ய போறேன்னு சொல்லி என்ன பண்றோம்னா நம்மளை அர்ப்பணிக்கிறோம். இப்ப நம்ம உடன்படிக்கை பண்ணும்போது தான் என்ன தெரியுங்களா நடக்கும், அந்த குயவன் அந்த களிமண்ணை எடுத்து எங்க கொண்டு போவார் தெரியுங்களா, சக்கரத்துக்கு கொண்டு போவார். அந்த சக்கரத்துக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதிர்ஷ்ட சக்கரம். இந்த அதிர்ஷ்ட சக்கரத்துக்குள்ள கொண்டு போய் என்ன பண்ணுவார்னா அந்த களிமண்ணை அங்க வைப்பார். அதுக்கு இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா திரிகை. எரேமியா 18ஆம் அதிகாரம் 3வது வசனம். எரேமியா 18:3. அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன், இதோ அவன் திரிகையினாலே வளைந்து கொண்டிருந்தான். இந்த திரிகையில இந்த சக்கரத்துல கொண்டு போய் என்ன பண்ணுவார்னா இந்த களிமண்ணை வைப்பார். அன்புக்குரிய சகோதரர்களே நல்லா கவனிங்க, இந்த களிமண் இதுக்கு முன்னாடி எங்க இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் வெளியில இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்க வந்துச்சு, வேறு பிரிக்கப்பட்ட இடத்துக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, தண்ணி ஊத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு, காலுல மிதிக்கப்பட்டுக்கிட்டு இருந்த இந்த களிமண் இப்ப என்ன ஆயிடுச்சு, கைக்கு வந்துருச்சு. பாருங்க, காலுல இருந்தது கைக்கு வந்துருச்சு. அப்ப கால் எதை குறிக்குது, பாதம் கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல இருந்துச்சு, இப்ப கைக்கு வந்துருச்சு, பயன்படக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. ரொம்ப போர் அடிக்குதோ இல்லல்ல. சரி, அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இப்ப கைக்கு வந்துடுச்சு. இப்ப அந்த சக்கரத்துக்கு பேரு அதிர்ஷ்ட சக்கரம்னு கூட சொல்றாங்க. இப்ப கைக்கு வந்த பின்னாடி இந்த களிமண்ணை அந்த குயவன் என்னவா பாக்குறதுல தெரியுங்களா, களிமண்ணா அதுக்கப்புறம் பாக்குறதுல, காலில் மிதிக்கிற வரைக்கும் தாங்க அது களிமண். இப்ப கைக்கு வந்த பின்னாடி அது என்னவாகிறதுல அவரு, இது ஒரு மண்ணு தானேன்னு பாக்குறதுல என்ன தெரியுங்களா பார்க்க போறாரு, இதை நான் என்னவா ஆக்க போறேன்னு பாக்குறாரு. ஒரு சமயம் அதை ஒரு பானையா பண்றாருன்னா அந்த களிமண் அவருடைய பார்வைக்கு என்னவா தெரியும், ஒரு பானையா தெரியும். ஒரு சமயம் ஒரு ஜக்கு மாதிரி செய்யறாருன்னு வைங்களே, இப்ப அந்த களிமண் அவர் பார்வையில எப்படி இருக்கும், ஜக்கா தெரியும். அப்பதான் அந்த பார்வையில் அதை பார்த்தாருன்னா தான் அது போல அதை என்ன பண்ண முடியும், அவரு உருவாக்க முடியும். அப்ப என்ன பொருளா மாத்த போறாரோ அந்த பொருளா பார்க்க ஆரம்பிக்கிறார், அதை மண்ணா பார்க்கறது இல்லை. அப்ப பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு அதிர்ஷ்ட நிலைமை இதுதான். நம்ம அந்த மாதிரி அவர் கைகளுக்கு வந்துட்டோம்னு வைங்களே, நம்ம மிகப்பெரிய பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் அப்படின்னு பாக்குறோம். ஒரு நாள் வெளியே இருந்தோம், பேர் சபையில தண்ணீர் ஊத்தப்பட்டுச்சு, சத்தியம் வாங்கினோம், கால்களுக்கு கீழே இருந்தோம், சத்தியங்கள் கத்துக்கிட்டோம், குப்பையெல்லாம் நம்மளை விட்டு போயிடுச்சு, இப்ப கைகளுக்குள்ள வந்திருக்கிறோம். இப்பதான் நம்ம ஒவ்வொருத்தர் மேலையும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தனித்தனி அக்கறை எடுக்கிறார். அப்ப அந்த சக்கரம் எதை குறிக்குதுன்னா நம்ம மேல அவர் வைக்கிற தனிப்பட்ட ஒரு வழி நடத்துதல். ஒவ்வொருத்தரை தனித்தனியா தேவன் உபயோகிக்கிறார். நம்ம எல்லாரும் ஒரு சரீரத்துல ஒரே அங்கம் கிடையாது, எல்லாரும் வாய் கிடையாது, எல்லாரும் கண்ணு கிடையாது, எல்லாரும் காது கிடையாது. ஒவ்வொருத்தரையும் இப்ப தேவன் முடிவு பண்றார், இவங்களை நான் இப்படியாய் மாத்த போறேன், இவங்களை நான் இப்படியா உருவாக்க போறேன்னு சொல்லி என்ன பண்றாருன்னா முடிவெடுக்கிறார். இப்பவும் கூட ஒரு சோதனை இருக்குது, எல்லா களிமண்ணும் என்னவாயிட முடியாது, பானையா ஆயிட முடியாது. எல்லா களிமண்ணும் வேற ஒரு ஜக்கா மாறிட முடியாது. எல்லா களிமண்ணும் ஒரே பாத்திரமா ஆகிட முடியாது. ஒவ்வொரு விதத்துல அந்த குயவன் என்ன மைண்ட்ல வச்சிருக்கிறாரோ அப்படியா என்ன பண்ணுவார்னா அந்த களிமண்ணை உருவாக்க ஆரம்பிப்பார். நல்லா கவனிங்க, அப்படி உருவாக்கிட்டு இருக்கும்போது எல்லா பானையும் அவர் நினைச்ச மாதிரி ஆயிடுமா, இல்ல கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா, கெட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்ப என்ன பண்ணுவார் அந்த குயவன், தூக்கி வீசிடுவாரான்னு பார்த்தா வீச மாட்டார். எப்படி சொல்றோம், எரேமியா தீர்க்கதரிசியை கூப்பிட்டு சொல்றாரு, நீ ஒரு குயவன் வீட்டுக்கு போங்கிறாரு.
வசனம் நீங்க வாசிங்க. எரேமியா 18 அதிகாரம் 1 வாசிக்க முடியுமா? எரேமியா 18 1 முதல். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அந்த களிமண்ணை பானையா உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாரு. டக்குன்னு என்னவாயிடுச்சு? கெட்டு போயிடுச்சுன்னா என்ன ஆயிடுக்குங்க? உடஞ்சிருக்கும். பிசைஞ்ச இது அப்படியே உடஞ்சிருக்கும், கெட்டு போயிடுச்சு. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படி தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். நல்லா கவனிச்சிங்களா? இப்ப அந்த களிமண் குயவனுடைய கைக்குள்ளதான் இருந்துச்சே ஒழிய வெளியே ஜம்ப் பண்ணிடல. கைக்குள்ளேயே இருந்ததுனால அதை என்ன பண்ணார்? அவரு வேற ஒரு பாண்டமா என்ன பண்ணிட்டாருன்னா வணைஞ்சிட்டார். இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், நம்மளை எல்லாரையும் தேவன் அழைச்சிருக்கிறார். நம்மளோட உயர்ந்த நோக்கத்துக்காக அழைச்சிருக்கிறார். இடையில நிறைய சோதனைகள் வரும், நிறைய சோர்வுகள் வரும். தேவன் நினைச்ச மாதிரி நம்மளால என்ன முடியாது, வாழ முடியாது. ஒரு சில நேரங்கள்ல இந்த உலகம் நம்மளை இழுத்துரும், இல்லைன்னா சகோதர சகோதரிகளுக்குள்ள நமக்கு மிகப்பெரிய போராட்டம் வந்துடும். ஒரு ஆவிக்குரிய ஒரு மிகப்பெரிய சோர்வு எல்லாருக்கும் வருங்க. உங்களுக்கெல்லாம் வந்துச்சோ இல்லையோ, எனக்கெல்லாம் நிறைய வந்திருக்குது. அதையும் கூட தேவன் நன்மைக்கு எதுவா செய்வார். ஏன் தெரியுங்களா? ஆவிக்குரிய சோர்வு நமக்கு வரலன்னு வைங்களே, பெருமைக்குள்ள போயிடுவாங்க. என்ன இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்கிறாங்க, எதுக்கு இவங்கெல்லாம் சபைக்கு வராங்க, எதுக்கு இவங்கெல்லாம் பைபிள் படிக்கிறாங்க? நான் பாரு அப்படி அன்னைக்கு எப்படி வந்தனோ அன்னையில இருந்து எப்படி வந்துட்டே இருக்கிறேன். நல்ல ஒரு வளர்ச்சிக்குள் பாரு இவங்கெல்லாம் வர்றாங்க, என்ன இவங்கெல்லாம் அந்த ஒரு ஆவிக்குரிய பெருமைக்குள்ள போயிடுவாங்க. அந்த பெருமைக்குள்ள நம்ம போகாம இருக்கிறதுக்கு நமக்கும் கூட தேவன் என்ன தெரியுங்களா பண்றாரு? நிறைய நேரங்கள்ல ஒரு சில விழுகைகளை நன்மைக்கு எதுவாக அனுமதிக்கிறார். அப்படி ஆகும்போது நம்ம நானே இவ்வளவு பேசுறேன், இப்படி ஆயிட்டேன், நானே இவ்வளவு சோர்வுக்குள்ள போயிட்டேன். அவங்க சோர்வுக்குள்ள போறது சகஜம் தானே. இப்ப அவங்க மேல அன்பு வருது, அவங்களுக்காக ஜெபிக்கணுங்கிற ஆசை வருது, அவங்க மேல ஒரு பரிதாபம் வருது. இதெல்லாம் நமக்குள்ள ஒருத்தர் மேல ஒருத்தர் வரணும்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு உதவி நமக்கு செய்ய வேண்டியதா இருக்கு. என்ன அந்த உதவி? தோல்வி. இந்த தோல்வியை கூட தேவன் நமக்கு என்ன தெரியுங்களா பண்றாரு? நன்மைக்கு ஏதுவா மாத்துறாருங்க. அப்ப எப்பவுமே நம்ம என்ன ஆயிடக்கூடாது? தோல்வி வரும்போது சோர்ந்து போயிடக்கூடாது. ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், கைக்குள்ள இருக்கணும். அந்த கையை விட்டு வெளியே போயிடக்கூடாது. நமக்கு இதெல்லாம் லாய்க்கு இல்லைங்க, இதுக்கெல்லாம் நம்ம தகுதியே இல்லைங்க, பாருங்க இவ்வளவு சத்தியம் கேட்டு இப்படி சோர்ந்து போயிட்டேங்க, என்னங்க ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நான் வாழ்றேன் அப்படின்னு ஒருபோதும் நம்ம டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது. இல்ல, இதன் மத்தியில தான் நான் உறுதியா நிக்கணும். நான் ஒருபோதும் சோர்ந்து போயிடக்கூடாது. எந்த சகோதரனையோ எந்த சகோதரியோ பார்த்து நான் சோர்ந்து போயிடக்கூடாது. நான் இதுக்குள்ளதான் நிக்கணும். இந்த சோர்வு தான் நான் ஆவிக்குரிய ஜீவத்துல இருக்கேங்கிறதுக்கு கூட ஒரு அடையாளம்னு எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும்னா நம்ம உற்சாகப்படுத்தி கொள்ளணும். இதுதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது, நெகிழ்ந்த கால்களை, நெகிழ்ந்த முழங்கால்களை நிமிர்த்தி என்ன பண்ணுங்க, நடங்க. நீங்க சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்யுங்க, சோர்ந்து போகாதீங்க, விழித்திருங்கள். இதெல்லாம் எதுக்கு நமக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில வருங்க. இப்ப குயவன் கையில அந்த பாத்திரம் இருக்குது, குயவன் நினைச்ச மாதிரி வளைஞ்சுக்கிட்டே வரும்போது திடீர்னு கெட்டு போயிடுச்சு. இப்ப கெட்டு போனதுனால குயவன் தூக்கி அந்த பாத்திரத்தை, அந்த மண்ணை வீசிடல, என்ன பண்றாரு? திருப்பி எடுத்து வேற பாத்திரமா வணைகிறார். அது போல நம்மளும் கூட நம்முடைய வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் வரும். அன்புக்குரிய சகோதரர்களே, சோர்ந்து போயிடக்கூடாது. அது குடும்பத்திலயா இருக்கலாம், சபையிலயா இருக்கலாம், வேலை செய்யற இடத்துலயா இருக்கலாம், சமுதாயத்திலயா இருக்கலாம். பலவிதமான சோர்வுகள் வரத்தான் செய்யும். இந்த ஆவிக்குரிய ஜீவத்தை நம்ம ஓட முடியாதபடி பலவிதமான டிஸ்டர்பன்ஸ் நமக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனா சோர்ந்து மட்டும் போயிடும். அதை மட்டும்தான் தேவன் பார்க்கிறாரு. என்னென்னமோ வரட்டும், சோர்ந்து போயிட்டாங்களா, ஓடுற ஓட்டத்தை நிறுத்திட்டாங்களா, நம்ம கையை விட்டு போயிட்டாங்களான்னு பார்ப்பாரு. கையை விட்டு போகலன்னு வைங்களே, நம்ம பாக்கியவாங்க. அதனாலதான் பேதுரு சொல்றாரு, 1 பேதுரு 5:6, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய வலது கைக்குள் அடங்கி இருங்கள். என்ன பண்ணுங்க? கையை விட்டு போயிடாதீங்க, கைக்குள்ள என்ன பண்ணுங்க? அடங்கி இருங்க. அடங்கி இருக்கணும். என்ன ஆயிட்டாலும்ப்பா, உங்களை விட்டு நான் போக மாட்டேன், நீங்க தான் எனக்கு எல்லாம் அப்படிங்கிற ஒரு அடங்கி இருத்தல் ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு காரியம் அப்படின்னு கூட பார்க்கிறோம். இப்ப
மண்ணை கொண்டு வந்து, களிமண்ணை கொண்டு வந்து அதிர்ஷ்ட சக்கரத்துல வச்சாச்சு, அந்த திரிகையில வச்சாச்சு, இப்ப உருவாயாச்சு. இப்ப ஒரு அழகான ஒரு பானையா மாறுது. நல்லா கவனிங்க. ஒரு பானை அப்படிங்கும் போது அந்த பானை எப்படி செய்வாங்க, அதோட வடிவம் எப்படி இருக்கும்? கீழ இருந்து செஞ்சுட்டு வர்றாருன்னு வச்சுக்கோமே, இப்படித்தானே வரும். இப்படி வரும்போது ஆரம்பம் எப்படி இருக்கும்? சின்னதா இருக்கும். போக போக எப்படி இருக்கும்? ஒரு நல்ல வளர்ச்சிக்குள்ள போகும். இப்படியே போயிடுமா? அப்புறம் என்னவாகும்? மறுபடியும் ஒரு சுருங்கல் வரும். சரிங்களா? அப்புறம் மறுபடியும் ஒரு சின்ன இதாகும். அப்புறம் தான் அதுக்கு ஒரு வாயி உருவாக்குவாங்க. உங்களுக்கு பானை கற்பனைக்கு வந்துருச்சு தானே? சரிங்களா? இது தாங்க நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும். வளர்ச்சினா இப்படியே இந்த பானையை செய்ய மாட்டாரு. கொஞ்சம் இப்படி போகும், அப்புறம் என்னவாகும்? அப்புறம் இப்படி ஆகும். என்னடா எல்லாம் நம்ம கிட்ட அன்பா பேசிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ ஒரு ஆளா காணா, இப்ப பானை என்ன ஆயிட்டு இருக்குது? அப்படியே சேப்பு இப்படி போயிட்டு இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இருந்த நிலைமையே பரவாயில்ல மாதிரி இப்ப எங்கேயோ போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி போகும். டக்குன்னு என்ன தெரியுங்களா பண்ணுவாரு? அப்படியே மாத்துவாரு. இப்படி தாங்க இந்த பானையை உருவாக்குகிறார் அந்த குயவன். அதனால என் வாழ்க்கை இப்படியே தானே போகணும்னா, இப்படி எந்த பாத்திரத்தையாவது பார்த்திருக்கீங்களா? வேணா இந்த வாளி வேணா அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஆனா இது அழகா உருவாக்கப்படுகிற ஒரு மண்பானை. அப்ப இந்த மண்பானை அழகா உருவாக்கப்படுது அப்படின்னா, அது பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும்னா, இது போன்ற வடிவங்கள் அங்க தேவையா இருக்குது. இப்ப அடுத்து இந்த பாத்திரத்துக்கு என்ன தெரியுங்களா பண்றாரு? இன்னும் அழகு சேர்க்கிறார். இன்னும் இந்த மண்பானை அழகாகணும்னா அதுக்கு இன்னும் ஒரு சில வேலைகள் செய்யறாரு. டிசைன் பண்றாரு. அந்த பாத்திரத்துக்கு என்ன பண்றாரு? டிசைன் பண்றாரு. டிசைன் பண்றதுக்கு எதை யூஸ் பண்ணுவாங்க? ஏதாவது ஒரு கூர்மையான கம்பி இதை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. சாதாரண மண்ணுல உருவாகிற அந்த களிமண்ல உருவாகிற பானையை என்ன பாடுபடுத்தினாலும் அந்த பானை எப்படி இருக்கும்? மண்ணு மாதிரி இருக்கும். வேற என்ன சொல்லுவோம்? ஆனா இங்க பானையை யாருக்கு நம்ம அடையாளப்படுத்தி பார்த்துட்டு இருக்கிறோம்? நமக்கு அடையாளப்படுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த பானைய அநேகர் பார்த்து, சூப்பர் பானை, அப்பா என்ன மாதிரி இருக்கு, ஐயோ அங்க பாருங்க அந்த டிசைன் பாருங்க என்ன சூப்பரா இருக்கு, இதெல்லாம் மத்தவங்க பார்த்து சொல்லணும்னா இப்ப அந்த பானைக்கு என்ன தெரியுங்களா தேவையா இருக்கு? கூரான கம்பியை வச்சு இதுல ஒரு சில வேலைகள் செய்யணும். இந்த பானை ஜீவனுள்ள பானை. கம்பியை வச்சு அப்படியே இழுக்கும் போது எப்படி இருக்கும்? சுகமா இருக்குங்களா? வலிக்கும். வேதனை, கஷ்டம். ஐயோ ஏன் தான் இப்படி இருக்கோ? அந்த பானை பாரு பிளைனா அப்படி இருக்கு. ஆனா எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்னா, நம்மளை ஷோகேஸ்ல கொண்டு போய் வைக்க போறாரு. நிறைய பேர் பார்த்து இந்த பானை என்ன மாதிரி உருவாக்கியிருக்காங்க பாரு, அந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லணும்னா, இந்த கம்பிகளினால என்ன பண்றாரு? அங்க ஒரு சில டிசைன் பண்றாரு. இது எதை குறிக்குதுன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் கனமுள்ள பாத்திரமா மாறணும்னா நமக்கு அநேக பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில அவசியமா இருக்குது. அப்போஸ்தலன் பவுல், எனக்கு தெரிஞ்சு அப்போஸ்தலன் பவுல் பட்ட பாடுகளை மற்றவங்க பட்டாங்களான்னு நமக்கு தெரியல. ஏன்னா அவர் தான் நிருபங்கள் நிறைய எழுதியிருக்கிறார். அவர் ராத்திரி பூரா நடுக்கடல்ல இருந்தேங்கிறாரு. ஒன்று குறைய 39 தடவை, எத்தனை தடவை அடிகள் வாங்கியிருக்கிறாராம்? 5 முறை அடிகள் வாங்கியிருக்கிறார். ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறார். ஆனா இவ்வளவு அவர் கஷ்டப்பட்டதுனால இன்னைக்கு அவர் மிகப்பெரிய கனமுள்ள பாத்திரமா என்ன இருக்கிறாரு? இருக்கிறார். இன்னைக்கு நம்ம சபைகள்ல நம்ம கனமுள்ளவர்களா இருக்கணும் தேவனால. நாளைக்கு முழு உலக ஜனங்கள் நம்மளை பார்த்து கனம் பண்ணணும்னா இன்னைக்கு நமக்கு என்ன அவசியமா இருக்கு? உபத்திரவங்கள், பாடுகள் அவசியமா இருக்குது. நாம் கனமுள்ள பாத்திரமா இருக்கணும்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதற்குரிய பாடுகள், உபத்திரவங்கள் இன்னைக்கு அதிகமா தான் இருக்கும். அந்த பிரதர் வர்றாருங்க, உடன்படிக்கை என் கூட தான் பண்ணாரு, அப்படியே வேலைக்கு சேர்ந்தாரு, ஆரம்பத்தில் 10,000 ரூபாய் சம்பளம், இப்போ 50,000 1 லட்சம் வாங்கிட்டு இருக்கிறாரு. ஃபேமிலியில் அவங்க மிஸ்ஸஸ் அப்படியே சொல்ற வார்த்தைக்கெல்லாம் என்ன பண்றாங்க? யார பிரதர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் அப்படிங்கிறீங்களா? அப்படி அவங்க சொல்ற பேச்சை மீறதையெல்லாம் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கிறாங்க. அப்படியே சொகுசா வராங்க. ஃபர்ஸ்ட் பைக்ல வந்துகிட்டு இருந்தாரு, இப்ப கார் வாங்கிட்டாரு, 2 கார் 3 கார். அவரும் என் கூட தான் உடன்படிக்கை பண்ணாரு, எந்த பிரச்சனையும் இல்லை. நான் பாருங்க இன்னும் அந்த வாடகை வீட்டுல இருந்துகிட்டு அந்த வீட்டு ஓனர்கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன். என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்படியே இருக்கணும்னு நான் சொல்ல வரலைங்க. என்ன காரணம்னா, ஒரு சமயம் நம்மளை அதிக கனமுள்ள பாத்திரமா தேவன் மாத்தலாம், நமக்கு தெரியாது.
அதுக்காக நம்ம அமைதியா சோம்பேறித்தனமா இருந்துட்டு இருக்கணும்னு சொல்ல வரலைங்க. தேவன் நம்மளை எதுக்கு வடிவமைக்கிறாரோ அதுக்கு நம்மளை அர்ப்பணிக்க கூடியவர்களா நாம இருக்கணும். அப்ப இங்க அது எதை குறிக்குதுன்னா நமக்கு வரக்கூடிய பாடுகளை குறிக்குது. அந்த டிசைன் பண்றது பாருங்க, முன்னாடி காலில் மிதிக்கும் போதும் கூட அந்த மண்ணுக்கு என்ன இருந்துச்சு? என்ன இந்த மிதி மிதிக்கிறாரு, ஐயோ அம்மா அப்படின்னுச்சு அந்த மண்ணு. அப்ப என்ன நடந்துச்சுன்னா அதுக்குள்ள இருந்த குப்பைகள் வெளியே போச்சு. அப்படின்னா அது வரைக்கும் இருந்த சபை பாரம்பரியங்கள், அது வரைக்கும் இந்த மற்ற சொந்தக்காரங்க பந்தக்காரங்க அந்த 4 பேர் இருக்காங்களே, யாருங்க அவங்க? நமக்கு ஒரு 4 பேர் வேணும்ல பிரதர் அப்படிம்போமே. யாருங்க அந்த 4 பேர்? ஒண்ணுன்னா 4 பேர் என்ன பேச்சு பேசுவாங்க, 4 பேர் என்ன சொல்லுவாங்க, 4 பேர் நமக்கு வேணாமா அப்படிமோ இல்லைங்களா? யாருங்க அந்த 4 பேரு? பெற்றார், உற்றார், சுற்றார், மற்றார். சரிங்களா? இதான் அந்த 4 பேர். சரிங்களா? இந்த 4 பேர் எப்பவுமே நமக்கு ஒரு பிரச்சனையாவே தான் இருப்பாங்க. இந்த பிரச்சனையை அகற்றுறதுக்கு தான் காலில் போட்டு மிதிக்கிறாரு. சரிங்களா? இப்ப மிதிச்சு அதெல்லாம் நம்மளை விட்டு போயிடுச்சு. ஆனா வெளியே எல்லாம் போயிடுச்சு. உள்ள மாறணுமே, உள்ள இருக்கிற குணம் மாறணுமே. சுயநலம், பேராசை, பெருமை, அகந்த, கௌரவம், மற்றவங்களை மதிக்கிறதுல ஒருத்தர் எப்போ செஞ்ச சின்ன தப்பை இன்னைக்கு வரைக்கும் மன்னிக்க முடியல. இதெல்லாம் மாறினா தான் பரலோகம் போக முடியும். வெளியில இருக்கிற இதெல்லாம் போயிட்டா பூமியில ஒரு நல்ல மனுஷனா நம்ம இருக்கலாம். ஐயோ அவர் சூப்பருங்க, முன்னையெல்லாம் அப்படி குடிச்சுக்கிட்டு தெரிஞ்சாரு, அப்படி இப்படியெல்லாம் இருந்தாரு, இப்ப மனுஷன் ரொம்ப நீட்டு, ஐயோ அந்த அம்மா பயங்கர மோசம், இப்ப அவங்க ரொம்ப நீட்டு. இதெல்லாம் காலில் மிதிக்கிறதுக்கு ஓகே. ஆனா இப்ப நாம உள்ளுக்குள்ள மாறணும். யாருக்குமே தெரியாது அது. வீட்டுல இருக்கவங்க கூட சரியா புரிஞ்சுக்க முடியாது. ஆனா நமக்குள்ள உருவாகணும் மன்னிக்கிற குணம், விட்டு கொடுத்து போறது, சாந்த குணம், அமைதியா இருக்கிறது. சரிங்களா? சுயநலத்தை விடுறது. இந்த குணங்கள் எல்லாம் நம்மளை விட்டு போகணும்னா இப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவை கூரான ஏதோ ஒரு கருவி. இதை வச்சு குத்தி 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 நம்மளை என்ன தெரியுங்களா பண்றாரு? உள்ள இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத குணங்களை நம்மளை விட்டு எடுக்கிறார். எப்ப பார்த்தாலும் நை 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 நைன்னு ஐயோ டார்ச்சர் பிரதர். யாரை சொல்றீங்கன்னு எனக்கு தெரியாது. சரிங்களா? மனிதன் தான் வச்சுக்கோங்க. இதெல்லாம் எதுக்காகுதுன்னா நம்ம பொறுமையை கத்துக்கிறதுக்கும் விட்டு கொடுத்து போறதுக்கும் ஒரு சில நல்ல சுபாவங்களை நாம பெற்றுக்கிறதுக்கும் தேவன் அனுமதிப்பார். நம்ம ஆயிட்டோம்னா அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். ஏன் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு? அந்த பிரச்சனை இருந்தாலும் நமக்கு அது பிரச்சனையாவே தெரியாது. ஏன்? அதான் அடிக்கடி சொல்லுவாங்க, அந்த பிரச்சனை ஒண்ணு உங்களை விட்டு போயிடும், இல்லைன்னா அந்த பிரச்சனையை இது பண்றதுக்கு சகிச்சுக்கிறதுக்கு நீங்க என்ன ஆயிடுவீங்க? அப்படியாய் மாறிடுவீங்கம்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி தேவன் நம்மளை என்ன பண்றாருன்னா அப்படியாய் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த சுபாவங்களை நமக்குள்ள மாத்துறாரு. இன்னும் கூட கொஞ்சம் செய்வார். இன்னும் அந்த பானை நல்லா பல பல ஆகணும்னு வைங்களேன். மண் பானை தான், ஆனா பாக்குறதுக்கு நல்லா பல பலன் இருக்கணும்னா என்ன பண்ணுவாரு? உப்பு பேப்பர் வச்சு நல்லா தேய்ச்சாங்கன்னு வைங்க, அந்த மண் என்னவா எடுப்ப? இந்த செவரெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த செவரை நல்லா பாலிஷ் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க? உப்பு பேப்பர் வச்சு நல்லா தேய்ப்பாங்கல்ல. நம்ம நல்லா பாலிஷ் ஆகணும்னா தேவன் அதை கூட நமக்கு செய்வார். என்ன பண்ணுவாரு? வச்சு நல்லா தேய்ப்பார். தேய்க்கும் போது என்ன ஆகும்? எகிரியும். சரிங்களா? இப்படித்தான் என்ன ஆகுறா? அதெல்லாம் எதுக்கு? நம்மளை அநேகருக்கு ஆசீர்வாதமா மாத்துறதுக்கு. நமக்குள்ள இருக்கிற அதாவது இந்த தீய சுபாவங்கள், கெட்ட எண்ணங்கள் எல்லாம் போறதுக்கு, அன்புல, பொறுமையில, விட்டு கொடுக்கறதுல, மன்னிக்கிறதுல, இதுல எல்லாம் வளர்றதுக்காக, அந்த தேவ சுபாவம் வளர்றதுக்காக இதையெல்லாம் செய்யறாரு. இப்படி செய்யும் போது என்ன தெரியுங்களா பண்ணுவாரு? இந்த பாத்திரத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடியே ஏற்கனவே, இந்த பாத்திரங்கிறது நம்மளை சொல்றேன், நம்மளை உருவாக்குறதுக்கு முன்னாடியே ஏற்கனவே ஒரு பாத்திரத்தை உருவாக்கி வச்சுட்டாருங்க. அதை பார்த்து பார்த்து தான் நம்மளை உருவாக்குறார். அந்த ரோல் மாடல் பாத்திரம் என்னதுங்க? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அவரை ஏற்கனவே இந்த பூமிக்கு அனுப்பிச்சு அவரையும் இதே போல வணங்கி அங்க வச்சுட்டாரு. அதான் ரோல் மாடல் பாத்திரம். அதை பார்த்து பார்த்து இப்ப இந்த பாத்திரத்தை வணங்குறார். எத்தனை பாத்திரத்தை வணங்குவார்னு நினைக்கிறீங்க? 1,44,000 பாத்திரத்தை அதே போல வணங்குவாரு. கொஞ்சம் கூட வித்தியாசம் அங்க இருக்காது அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். ஒப்பாய் இருப்பதற்கு, அந்த பாத்திரம் போலவே ஒப்பாய் இருப்பதற்கு நம்மளை என்ன பண்றாருன்னா அங்க வடிவமைக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இப்ப பாத்திரம் ரெடி.
குயவன் நினைச்ச மாதிரியே நல்ல ரெடியா ஒரு பானை ஆயிடுச்சு. இப்ப அந்த பானையை அப்படியே யூஸ் பண்ண முடியுமா? அப்படியே மண்ணுல ஒரு உருவாக்கிட்டாரு. அப்படியே அந்த சக்கரத்துல அழகா ஒரு பானை வந்துருச்சு. இப்ப தனியா எடுத்தாச்சு. இப்ப அந்த பானையை யூஸ் பண்ண முடியுங்களா? பானை என்ன பண்ணணும்? காய வைக்கணும். எதுல காய வச்சா கரெக்டா இருக்கும்? வெயில்ல காய வைக்கணும். சரிங்களா? அது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த வெயில் எதை குறிக்குதுன்னா, நீதியின் சூரியனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வெளிச்சம் எதை குறிக்குதுன்னா, அவருடைய சத்தியங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா வந்துட்டு இந்த சத்தியங்களை இப்ப அந்த பானை என்னவாகி ஆகணும்? ஏத்துக்கணும். ஏத்துட்டே இருக்கும்போது இந்த பானைக்குள்ள ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் உருவாகுது. என்னது? அந்த ஈரத்தன்மை இந்த பானையை விட்டு போயிட்டு இந்த ஒரு நல்ல, அதாவது பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு கெட்டியான தன்மைக்குள்ள இந்த பானை அங்க உருவாகுது. 2 கொரிந்தியர் 3:18 வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அப்படியே ஈரத்தன்மையில இருந்த அந்த பானை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே என்னவாயிட்டு இருக்குது? ஒரு நல்ல திக்கா பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பானையா என்ன ஆகிட்டு இருக்குன்னா அப்படியே மாறுது. இப்ப நாமளும் சத்தியத்தை உள்வாங்கி உபத்திரவங்கள் மத்தியில, இந்த வெயில் இன்னொன்னுக்கும் கூட அடையாளம், உபத்திரவத்துக்கு கூட அடையாளம். ஏன்னா அந்த விதை ஓமைகள்ல நீங்க பாத்தீங்கன்னா வெயில் பட்ட உடனே அந்த விதை என்னவாயிடுச்சு? கருகி போயிடுச்சு. அது உபத்திரவங்களையும் அடையாளப்படுத்தும். அப்ப சத்தியங்கள் ஒரு பக்கம் வாங்குறோம், சத்தியத்தோட சேர்ந்து நமக்கு என்ன கூட வரும்? உபத்திரமும் வரும். என்ன அது சத்தியத்தை வாங்கும்போது உபத்திரவம் பிரதர் அப்படின்னா, இப்படி நடன்னு சொல்லி சத்தியம் சொன்னுச்சுன்னா அப்படி நடக்கும்போது இந்த உலகத்துல என்ன வரும்? உபத்திரவங்கள் வரும். சத்தியத்தின்படி நடக்கும்போது உபத்திரவங்கள் வரும்போது அது நமக்குள்ள என்ன ஆகுதுன்னா ஒரு மாற்றத்தை கொண்டு வருது. நாம அந்த ஈரத்தன்மையிலிருந்து பயன்படக்கூடிய ஒரு தன்மைக்கு நம்ம அங்க மாற்றப்படுகிறோம். மகிமையின் மேல் மகிமையாய் மகிமை அடைந்து மறுரூபப்படுவோம். ஈரத்தன்மையிலிருந்து அந்த பாத்திரம் ஒரு பயன்படக்கூடிய ஒரு மகிமை தன்மையை அது அங்க அடையுது. இப்ப வெயில்ல வச்சா மட்டும் அந்த பானைக்கு போதுமான அந்த இது கிடைச்சிருமா? கிடைக்காது. அடுத்து இந்த பானையை எங்க கொண்டு போய் வச்சா தான் நல்லா உறுதியாகும்? நெருப்புல கொண்டு போய் வச்சாதான் உறுதியாகும். இதான் அந்த பானைக்கு நேரிடுகிற கடைசி ஒரு நிலைமை. இப்ப என்ன ஆகுறாங்கன்னா, நெருப்புல அந்த பானை சுடப்படுது. எதுக்கு நெருப்புல கொண்டு போய் பாவம் இந்த பானையை சூடு பண்றாருன்னா, அதுக்குள்ள இருக்கிற கொஞ்சம் நஞ்ச ஈரத்தன்மை கூட இப்ப என்னவாயிடணும்? முற்றிலுமா அதை விட்டு போயிடணும். அதனாலதான் அந்த உன்னத பாட்டுல நம்ம பார்ப்போம், நான் கருப்பா இருக்கிறேன் என்று பாராதையுங்கள். அந்த சபை சொல்லும், என்னாச்சு? வெயில் என் மேல் பட்டது, இப்ப வெயில் பட்டுருச்சு. இப்ப அடுத்து இன்னும் அந்த பானை நெருப்புக்குள்ள போச்சுன்னா இன்னும் கூட என்னவாயிடும்? கருப்பா ஆயிடும். சரிங்களா? இப்ப இந்த பானை என்னவாயிடுச்சுன்னா ஃபுல்லா நெருப்புக்குள்ள அங்க வைக்கப்படுது. அப்படி வரும்போது என்னடா இந்த மாதிரி சோதனையெல்லாம் வருது இந்த சத்தியத்துக்குள்ள வந்ததுனாலன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டுறாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்கிறாரு. 1 பேதுரு 4:12 வசனம். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். இது என்ன புதுசா இருக்குது அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. இதுவும் கூட உங்களுடைய நன்மைக்காகத்தான். உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமா மாத்தணும்னா, அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமா மாத்தணும்னா இதையெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா ஏற்றுக்கொள்ளணும். அப்படி சுடப்படும் போது ஐயோ நான் மட்டும்தாங்க அப்படி சுடப்படுறேன்னு நினைச்சிடாதீங்க. ஏற்கனவே ஒரு பானை இதையெல்லாம் இந்த சூடெல்லாம் வாங்கிதான் என்ன ஆயிடுக்குது? மகிமைக்கு போயிருக்குது. யாருங்க அது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பரிபூரணத்துல இருந்து இந்த பாடுகளை பட்டிருக்கிறாரு. நாம பாவத்துல இருந்து இந்த பாடுகளை படுறோம். புரியுதுங்களா உங்களுக்கு வித்தியாசம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பாடு அனுபவிக்கிறதுக்கும் நம்ம ஒரு பாடு அனுபவிக்கிறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குங்க. அவர் பரிபூரணத்துல வந்தார். இப்ப அதை புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு பெரிய கோடீஸ்வரன் இருக்கிறாருன்னு வச்சுக்குவேன். இப்ப அவர் ஒரு ரோட்ல நடந்து போறாரு. ஒரு சேரியில வாழக்கூடிய ஒரு மனுஷன் நடந்து போறாரு. இப்ப இந்த சேரியில வாழ்ற மனுஷனை பார்த்து டேய் அப்படின்னு கூப்பிட்டா அவர் எப்படி கோவப்படுவாரு? அதே அந்த கோடீஸ்வரனை பார்த்து டேய் அப்படின்னு கூப்பிட்டா யார் இதுல ரொம்ப வேதனைப்படுவா? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அது பொருந்துதான்னு பாருங்க. ஒரு கோடீஸ்வரன் அப்படி வழியில நடந்து போறாரு. டேய் அப்படின்னு அவரை கூப்பிடுறோம். சேரி மனுஷன் ஒருத்தர் கூப்பிடுறோம் டேய்ன்னு. யார் இதுல ரொம்ப வருத்தப்படுவா? ஏன்? ஒரே வார்த்தை தானே. ஏன்னா அவர் அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்டதே இல்லை.
அந்த மாதிரி கெட்ட வார்த்தையெல்லாம் அவர் வாங்கினதே இல்லை. ஆனா இந்த சேரியில இருக்கிறாரு டெய்லி பேசுறதே அந்த வார்த்தை தான். புரியுதுங்களா உங்களுக்கு? புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அப்படிங்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிபூரண மனிதன், பரலோகத்திலிருந்து வந்தவர். அவரை காய் துப்பும் போது, குட்டும் போது, பிசாசு பிடிச்சவன் சொல்லும் போது அது பெரிய வேதனையா? நம்மளை பார்த்து இவந்தாளுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அதுல ஏதாவது குறை இருக்குமா? ஏற்கனவே பிசாசு பிடிச்சு போய் இருந்து தானே வந்திருக்கிறோம், இல்லைங்களா? அப்ப யாருக்கு இது ரொம்ப வேதனையா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்ப சுடப்படும் போது நம்ம என்ன யோசிக்க கூடாதுன்னா, நம்ம தான் உலகத்திலேயே ரொம்ப கஷ்டப்படுறோம்னு நினைச்சிடக்கூடாது. நம்மளை விட இந்த பாதையில கஷ்டப்பட்ட, வேதனைப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன ஆயிட்டு இருக்கிறாரு? நமக்கு முன்னாடி இருக்கிறார். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு, அவருக்கு வந்ததை விடவா எனக்கு வந்துருச்சு, இப்படி யோசிச்சோம்னா இந்த சோதனைகளை நம்ம ஜெயிச்சிடலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுவரைக்கும் இருந்த வேதனை அந்த களிமண்ணுக்கு இப்ப கொடுக்கப்படுகிற வேதனை ரொம்ப அதிகமா இருக்கும். அதாவது வெளியில எடுத்தப்ப வேதனை தான் அது. இவ்வளவு நாள் சொந்த பந்தத்தோட ஒட்டு உறவுமா அப்படி இருந்துகிட்டு இருந்தேன் அந்த நிலத்துல. அங்க இருந்து என்னை வெட்டி தனியா எடுத்துட்டாங்களே. வரும்போது சைடுல அந்த சபையை பார்த்தா அங்கலாப்பா இருக்கு. அங்கத்தாங்க நானும் போய்கிட்டு இருந்தேன். பாருங்க, வெளியே அவ்வளோ கூட்டம் நிக்குது. இங்க வந்தா ஆளுங்களையே காணோம். சரிங்களா? அங்கலாய்ப்பா இருக்குது. சரிங்களா? எதுக்கு இதை சொல்ல வரோம்? ஒரு நாள் வெளியே இருந்தோம், அங்க இருந்து வந்ததே ஒரு வேதனை தான். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா காலில் மிதிச்சதும் வேதனை தான். சக்கரத்துல வைக்கும் போதும் கூட அது ஒரு வேதனை தான். வடிவமைக்கும் போது கூரான ஆயுதத்தை வச்சு பயன்படுத்தும் போது வேதனை தான். வெயில்ல வைக்கும் போதும் கூட வேதனை தான். ஆனா நெருப்புல போடும்போது அது இதுக்கெல்லாம் மேல ஒரு வேதனையா இருக்கும். ஆனா புரிஞ்சுக்கொள்ளணும், நான் சரியா ஓடி இருக்கேன். அதனாலதான் வர வர இது என்ன ஆயிட்டே இருக்குது, சோதனை ஒரு அதிகமாயிட்டே இருக்குது. அப்ப நான் ஒரு சரியான பாதையில இருந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சு, அப்பா இதை தாங்கிறதுக்கு மட்டும் எனக்கு என்ன பண்ணுங்க, பலன் கொடுத்துருங்க. தப்பி தவறி கையை விட்டு நான் என்ன ஆயிடக்கூடாது, போயிடக்கூடாதுப்பா. என் கையை பிடிச்சிக்கோங்க. நான் உங்க கையை பிடிச்சானா விட்டுருவேன், சூடு தாங்க முடியாம ஐயோ அம்மான்னு. ஆனா நீங்க என் கையை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா என்ன சூடு வந்தாலும் அதை பார்த்து தான் செய்யுங்க. அதுதான் அருமையாய் மூத்த சகோதரர்கள் சொல்லியிருப்பாங்க. அவர் கண்ணு, அதாவது அதை தங்கத்துக்கு ஒப்பிட்டு சொல்லியிருப்பாரு. அந்த பொண்ணு அந்த தங்கத்தை அந்த ஆசாரியன் அந்த உலையில வைக்கும் போது எப்படி பார்ப்பாரு? நிதானமா வச்சிருப்பாரு, பார்த்து வைப்பாரு. அதிகமான சூடு அதுக்கு என்ன பண்ணிட மாட்டாரு, கொடுத்துட மாட்டாரு. அளவா கொடுத்து அது தாங்குற அளவுக்கு கொடுத்து அதுக்கு தேவையான, அதாவது அதுக்குள்ள இருக்கிற அந்த களிம்புகள் எல்லாம் போறதுக்கு தான் அந்த நெருப்பை அனுமதிப்பாரு ஒழிய அழிஞ்சு போறதுக்கு அதுக்கு என்ன பண்ண மாட்டாரு, நெருப்பை அனுமதிக்க மாட்டார். அதே போலத்தாங்க நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம ஒண்ணும் இல்லாம அழிஞ்சு போறதுக்கு தேவன் நமக்கு சோதனைகளை அனுமதிக்கிறதில்ல. நாம அநேகரால் பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல உபயோகமுள்ள பாத்திரமா மாறுறதுக்காகத்தான் அதை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். அந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல என்ன தெரியுங்களா பண்ணிடணும், உறுதியா நின்னுட்டோம்னா, எப்படி அந்த பானையை நெருப்புல இருந்து எடுத்த பின்னாடி நல்லா தட்டி பார்த்துட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை அநேகர் உபயோகப்படுத்துறதுக்கு எடுத்து விற்பனைக்கு கொண்டு போவாரோ, அதே போல இந்த முழு உலக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இந்த பானையை என்ன பண்ணிடுவார்னா அங்க மாத்திடுவாரு. இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, எதுக்கு பிரதர் இவ்வளோ உபத்திரவத்தை அனுமதிக்கணும் அப்படின்னா, இந்த பூமி மட்டும்தாங்க நம்ம கற்றுக்கொள்றதுக்கும் சரியாகிறதுக்கும் உரிய இடம். கொஞ்சம் பொறாம இருக்கு, கொஞ்சம் தான் கீழ்ப்படியில ஒரு %, அதை பரலோகத்துல போயிட்டு நான் சரி பண்ணிக்கிறேனே. கொஞ்சம் 1% தானே, 100க்கு 1% தானே கீழ்ப்படியல, அதை நான் பரலோகம் போய் சரியாயிக்கிறேனே. கொஞ்சோண்டு பொறாம இருக்கு, கொஞ்சம் அவங்க மேல பகை இருக்கு, அது பரலோகம் போனேன்னா அதை சரி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு, பரலோகம் போய் சரி பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாத்தையும் இங்கதான் சரி பண்ணி ஆகணும். இதுக்குதான் அருமையான ஒரு உதாரணம் சொல்றாரு. பழைய ஏற்பாட்டு காலத்துல சாலமோன் ஆலயம் கட்டுவாரு. வசனம் எடுங்க, 1 ராஜாக்கள் 6:7. சாலமோன் ஆலயம் கட்டும் போது அந்த கல்லு, அதாவது அந்த ஆலயத்துக்கு கட்டப்படுகிற கற்களை எல்லாம் என்ன பண்ணுவாரு, அந்த ஆலயம் கட்டுற இடத்துல வச்சு கல்லை செதுக்க மாட்டாங்க, குவாரியிலேயே செதுக்கி இந்த ஆலயம் கட்டுற இடத்துல ஒரு சின்ன சவுண்டு கூட இருக்காதுங்களாம். எல்லாம் இருக்கீங்களா? எல்லாம் நம்ம கேட்ட காரியம் தான் இது. அந்த தேவனுடைய ஆலயம், அந்த சாலமோன் ஆலயம் கட்டும் போது, ஆலயம் இங்கெல்லாம் ஒரு பில்டிங் கட்டினா எப்படி இருக்கும் சவுண்டு, டே எட்டு, டே புடி, டே அடி, பயங்கர சவுண்ட். என்ன அங்க ஒரே சவுண்ட், அங்க பில்டிங் கட்டிட்டு இருக்கிறாங்க.
ஆனா அந்த சாலமோன் தேவாலயம் கட்டுற இடத்துல அங்க ஆலயம் கட்டப்படுற சவுண்டே இல்லைங்க. அங்க பில்டிங் அங்க வேலை நடக்குதா, அங்க ஆலயம் கட்டிக்கிட்டு இருக்காங்களா, ஒரு சவுண்டை காணா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லா சவுண்டும் எங்கேயே முடிஞ்சிடும், கல் குவாரியிலேயே எல்லாத்தையும் முடிச்சு ஒரு சின்ன உளிக்கு கூட எங்க வேலை கிடையாது தெரியுங்களா. அந்த கட்டடத்துல உளிக்கோ சுத்தியலுக்கோ ஒரு சின்ன வேலை கிடையாது, எல்லா வேலையும் எங்கேயே முடிச்சிருவாங்க. அதனாலதான் வேலை முடிந்த கல். இன்னொரு வகையில சொல்லணும்னா பணி தீர்க்கப்பட்ட கல். ஃபுல்லா ஒரு சின்ன அது மூளையில வைக்கணும்னா கொஞ்சம் அங்க போய் லைட்டா தட்டிக்கலாம், வாய்ப்பே கிடையாது. இங்கேயே அது எங்க வைக்கப்படணுங்கிறத இங்கேயே குவாரியிலே அது தீர்மானிக்கப்பட்டது. வசனம் வாசிங்க, 1 ராஜாக்கள் 6:7. ஆலயம் கட்டப்படுகையில் அது பணி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. பாத்தீங்களா, எல்லா வேலையும் முடிஞ்ச கல்லால தான் அங்க ஆலயம் கட்டப்பட்டுச்சு. ஆகையால் அது கட்டப்படுகிற போது சுத்திகள், வாட்சிகள் முதலான எந்த இரும்பு ஆயுதங்களின் சத்தமும் அதிலே கேட்கப்படவில்லை. அங்க ஒரு சவுண்ட் இல்ல. அப்ப இங்கேயே நம்ம எல்லா விதத்திலையும் தயாராகணுங்கிறது தான் தேவனுடைய சித்தமா இருக்குது. திரைக்கு அப்பால் எவ்வித சீர்திருத்தலோ மாற்றங்களோ செய்வது இல்லை. அவர் சொல்லும்போது இந்த சோதனையில நாம என்ன ஆகுறோம் அப்படின்னா, எதுக்கு இந்த சோதனைகள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாம பெற்றுக்கொண்ட வேத அறிவு, நம்ம பெற்றுக்கொண்ட குண லட்சணங்கள் நமக்குள்ள பெருமையை கொண்டு வந்திருக்குதா, தாழ்மையை கொண்டு வந்திருக்கிறாங்கிறத தான் தேவன் இந்த சோதனைகள் மூலமா அங்க கடைசியா என்ன பண்றாருன்னா டெஸ்ட் பண்றார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, இந்த சோதனைகள் எல்லாம் நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தேவன் அனுமதிக்கிறதா? எல்லாம் தூங்குறீங்களா? இல்ல, இந்த சோதனைகள் எல்லாம் நம்ம யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தேவன் அனுமதிக்கிறாரா? நான் கேட்டது உங்களுக்கு புரிஞ்சுங்களா? மறுபடியும் கேட்குறேன். இவ்வளவு சோதனைகள் பார்த்தோம்ல, காலில் போட்டு மிதிச்சாரு பிரதர், அப்புறம் எடுத்து கையில் போட்டு பிசைஞ்சாரு பிரதர், அப்புறம் இப்படியெல்லாம் வச்சு குத்துனாரு பிரதர், அப்புறம் நெருப்புல தூக்கி போட்டாரு பிரதர், அப்புறம் எண்ணெய் தூக்கி வெயிலில் வச்சாரு, அப்புறம் எண்ணெய் தூக்கி நெருப்புல போட்டாரு பிரதர். இதெல்லாம் நாம யாருங்கிறத தேவன் தெரிஞ்சுக்கிறதுக்கா? இல்லைங்க, இல்ல. நம்ம எப்படி ஆகுங்கிறது ஏற்கனவே அவருக்கு என்னவாகும் தெரியும். அவருக்கு தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது. யார் தெரிஞ்சுக்கிறதுக்கு தெரியுங்களா? நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். அதுக்குதான் நமக்கு அடிக்கடி சொல்ற உதாரணம் தான், இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து புறப்படும் போது அத்தனை பேருக்கு என்ன நம்பிக்கை இருந்துச்சு தெரியுங்களா? நாங்க கானான் போயிருவோங்க, பஸ்காவை அப்படி ஆசரிச்சிருக்கிறோம், சங்கர தூதன் அப்படியே வெளியே வந்தவர் பின்னாடி திரும்பி பார்க்காம போனாரு, அவ்வளவு பெர்ஃபெக்டா ஆசரிச்சிருக்கிறோம், நாங்கெல்லாம் எங்க போய் சேர்ந்துருவோம், நாங்க எல்லாரும் காணான்னு போயிடுவோம் ஆண்டவர் நினைச்சிட்டு இருந்தாரு. அப்படித்தானே நினைச்சிட்டு இருக்கீங்க? வாங்க ஒரு அனுபவம் தரேன், அதுல தெரிஞ்சுக்குவீங்க யார் யார் போவோம் யார் யார் போக மாட்டோம்னு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. வாங்கன்னு கூப்பிட்டாரு. கூப்பிட்டு அந்த 40 வருஷத்துல அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவருக்கு தெரியும் இந்த கிளம்புறதுல 2 ஆளு தான் செலக்ட் ஆவாங்கன்னு அவருக்கு தெரியும். ஆனா யாருக்கு தெரியாது? புறப்பட்டவங்களுக்கு தெரியாது. இப்ப அந்த 40 வருஷத்துல தெரிஞ்சுக்கிட்டாங்க, நம்மனால முடியாது, நமக்கு கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை கவிச்சை இல்லைன்னா செட் ஆகாது பிரதர் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. தண்ணி கொஞ்சம் கம்மியா இருந்தா யாருங்க அதுக்கு அங்க கல்லறை இல்லைன்னு சொல்லியா இந்த சபைக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி முறுமுறுப்பமா இல்லையாங்கிறது யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது. அதுக்காகத்தான் அந்த பிரிய சகோதரர்களே, அப்ப இவ்வளவு சோதனைகள் இவ்வளவு போராட்டங்கள் எல்லாம் நம்ம யாருங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் அவர் இங்க அழைச்சிருக்கிறார். இதன் மூலமா நம்ம நம்மளை யாருன்னு தெரிஞ்சுக்கிறோம், நம்மளுடைய பலகீனங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். அதை தேவ சமூகத்தில் நம்ம அறிக்கை செய்யும் போது தேவன் நமக்கு பலனை தரார். சரி, கடைசியா நம்ம முடிக்கிறோம். இப்படி பாத்திரங்களை எல்லாம் உருவாக்கி முடிச்சு நெருப்புல எல்லாம் வச்சு முடிச்ச பின்னாடியும் கூட விற்பனைக்கு வரும்போது ஒரு சில பாத்திரம் என்ன தெரியுங்களா ஆகிடும்? உடஞ்சிரும். அந்த மண்ணா இருக்கும்போது கையில கெட்டு போனா அதை என்ன பண்ணிடலாம்? வேற ஒரு பாண்டமா மாத்திரலாம். ஆனா இப்ப நெருப்புல எல்லாம் வச்சு உடையுது பாருங்க, இதை என்ன பண்ண முடியாது? ஒண்ணுமே பண்ண முடியாது. இதை என்ன தெரியுங்களா அந்த கொய்யவன் பண்ணுவாரு? அந்த ஏற்கனவே ஒரு குழி நோண்டி ஒரு குழி சும்மா கிடக்குது. என்ன குழி நோண்டினாரு? இந்த மண்ணை எடுக்கும்போது ஒரு குழி ஆச்சு தெரியுங்களா? அந்த குழி சும்மா வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருக்குது. இந்த கோட்டையெல்லாம் தூக்கி அதுக்குள்ள போட்டுருவாரு. அப்படின்னா இவங்களை மறுபடியும்
புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இவங்களுக்கு 2ஆம் மரணத்தை அங்க வச்சிடறார். இதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, குயவனும் களிமண்ணும் அப்படிங்கிற பாடத்துல நம்ம பார்த்துட்ட விஷயம். 2 காரியத்தை நம்ம மனசுல வச்சுக்கலாம். நாம எந்த பாத்திரமா வணையப்பட்டாலும் அதை தாழ்மையோட ஏற்றுக்கொள்ளணும். அதுல திருப்தி உள்ளவர்களா இருக்கணும். ஒரு சமயம் மனசு வலிக்குதா, எனக்கு அந்த திருப்தியை கொடுங்கப்பான்னு ஜெபிச்சு நாம் அதை வாங்கி கொள்ளணும். அடுத்து எந்த சூழ்நிலையிலையும் அவருடைய பலத்த கைக்குள் நாம் அடங்கி இருக்கிறவங்களா இருக்கணும். இதான் இந்த நாளை நாம் கற்றுக்கொண்ட பாடம். பொறுமையோடு கேட்ட உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அருமையான சபையாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.